திரும்பவும் ஜூஜிட்டோடைய இன்னொரு சூப்பரான ஒரு கதையை வந்து நம்ம பார்க்க போறோம். ஜூஜிட்டோ அவர் ஸ்டைல் நமக்கு தெரியும், கொடூரமா தான் இருக்கும். பட் டோமியால வந்து ரொம்பவே ஒரு ஹை பிச்சான ஒரு கதைன்னு சொல்லலாம். ரொம்பவே வந்து ப்ரூட்டலா இருக்கும். பட் மற்ற கதைகளை லேஸ்ல இட போட்ட முடியாது, பயங்கரமா தான் இருக்கும். பட் டோமி அளவுக்கு கொஞ்சம் இருக்காது. பட் இருந்தாலுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஹாரர் ஸ்லாஷர் அவருடைய பாணியில இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டையுமே தாண்டி கொஞ்சம் ஃபேண்டசி சர்வைவல் த்ரில்லர் மாதிரி டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்களை அந்த கதைக்குள்ள கொண்டு வந்திருப்பாரு. என்ன மாதிரியான ஒரு ரைட்டர் அப்படிங்கிறது இந்த ஒரு கதையுமே ப்ரூவ் பண்ண போது. இதுக்கு மேலே தாமதிக்க வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? அங்க ஒரே மக்கள் கூட்டமா இருக்குது. கையில ஆயுதங்களை, குச்சி, கம்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. கொல்லணும், அவளை கொல்லணும்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, கத்துறாங்க. எதுக்கு அப்படி பண்றாங்க, ஏன் மக்கள் அப்படி கொண்டு கூடியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க ஒரு சின்ன பொண்ணு இயேசுநாதரை சிலுவையில கட்டி வச்சு கொடுமைப்படுத்திருப்பாங்களா, அந்த மாதிரி அந்த பொண்ணை கட்டி வச்சிருக்காங்க. அந்த ஒரு பொண்ணுடைய பேரு ரெமினா. அப்படி அந்த மக்களுக்கு என்ன கோபம், எதுக்காக அப்படி கட்டி வச்சிருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கறது எல்லாமே வாங்க பாத்தரலாம். ஜூலை 2000 ஏதோ ஒரு தேதி, ஆனா ஃபியூச்சர்ல தான் கதை நடக்குது. அந்த விஷயம் பூமிக்கு வரும் பொழுது மொத்த மனித இனமுமே அங்க முடிவுக்கு வந்துச்சு. ஹைட்ரா அப்படிங்கிற விண்வெளி கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஸ்டார், அதனாலதான் அவ்வளவு பிரச்சனைகளுமே வந்திருக்குது. ஹைட்ரா அப்படிங்கிற ஒரு விண்வெளி கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரை வந்து காட்டுறாங்க, அது அப்படியே ஜொலிக்குது. அதுக்கப்புறம் டோக்கியோவுக்கு வராங்க. அந்த கதையே ஃபியூச்சர்ல நடக்குது அப்படிங்கறதுனால ஃபுல்லாவே அந்த சிட்டி எல்லாம் பார்க்க பயங்கர ரிச்சா, பெருசா பில்டிங் எல்லாம் பார்க்கும் பொழுதே பயங்கரமா இருக்குது. அங்க ஒரு இடத்துல ஒரு நபர் இருக்காரு, கூட ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அது அந்த பொண்ணு தான், அவருடைய பேரு ரெமினா. சோ பக்கத்துல உட்காந்துருக்க அந்த நபர் அந்த சின்ன பொண்ணுடைய அப்பா தான். அவருடைய பேர் வந்து போகுவரா. அவரு ஒரு சயின்டிஸ்ட், ஸ்பேஸ் சார்ந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். ரீசெண்டா நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. அதை பாராட்டுற விதமா அங்க மக்கள், அந்த பிரஸ் மீடியா எல்லாமே பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. சோ அப்படியே அந்த இடத்தையுமே காட்டுறாங்க. பறக்கிற கார் எல்லாம் போகுது. அப்பதான் தெரியுது அந்த சிட்டி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு, அதாவது எந்த அளவுக்கு ஃபியூச்சரான ஒரு காலகட்டத்துல கதை நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. அங்கிருந்த பிரஸ் சேர்ந்த ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்கறான். ப்ரொஃபசர், நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி வார்ம்ஹோல் இருக்கிறத கண்டுபிடிச்சீங்க. அதே மாதிரி ரீசெண்டா ஒரு பிளானட்டையுமே இருக்கிறத ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிருக்கீங்க. அது என்ன பிளானட் அப்படின்னு தெரியல, ஆனா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா அது வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து, குவாண்டம் யூனிவர்ஸ் மாதிரி எதுலயாவது இருந்து வந்தது அப்படிங்கறத உங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவருமே சொல்றாரு, இது பத்தி எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஹைப்போதிசிஸ் மாதிரியான கருத்து இருந்திருக்குது. வார்ம்ஹோல் வந்து அந்த இடத்துல இருந்திருக்குது, அதாவது ஹைட்ரா அப்படிங்கிற அந்த நட்சத்திர கூட்டங்களுக்கு மத்தியில வந்து இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம், ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து இன்னொரு யூனிவர்ஸ்ல கண்டிப்பா வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாமே இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்காக, ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து இன்னுமே அந்த விஷயங்களை வந்து தெளிவா ஆராய்ச்சி பாக்குற மாதிரி எல்லாம் வடிவமைச்சிருக்கோம். அது மூலமா நாங்க கண்காணிக்க பார்க்க போறோம். அவன் இன்னுமே அந்த பிளானட்டோடைய ஆர்பிட்டோ, அது சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நிறையவே லேர்ன் பண்ணலாம், நிறையவே கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், அதாவது வானியல் சார்ந்த இந்த ஆராய்ச்சிகளுக்கு ஒரு சூப்பரான ஒரு மைல்கல்லா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியுமே அவர் சொல்றாரு. அப்ப அந்த பிரஸ் அந்த கேள்வி கேட்ட நபர் இன்னொரு கேள்வியுமே கேட்கிறா. அப்படி நீங்க வந்து அந்த பிளானட் ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கீங்க, சோ அதுக்கு வந்து என்ன மாதிரி பேர் வைக்க போறீங்க, அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா கிட்டத்தட்ட ஒரு யோசனை இருக்கு. அது என்ன பேர் அப்படின்னா, நான் என்னுடைய பொண்ணுடைய பேரை வந்து அதுக்கு வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு ரெமினாவோட பேரை வந்து குறிப்பிடுறாரு. அப்ப கூடவே இன்னொரு சில விஷயங்களுமே சொல்றாரு. நான் இந்த பிளானட்டை, இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சப்ப அவருக்கு 16 வயசு இருக்கும். சோ ஆனா அது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 16 வருஷம் லைட் இயர்ஸ், 16 இயர்ஸ் லைட் இயர்ஸ் தொலைவுல வந்து இருக்குது. அப்பெல்லாம் நம்ம வந்து வந்திருப்போம் மேம், என்னன்னு தெரியாது, ரொம்பவே பழசு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. ஆனா இவளுக்கு 16 வயசு இருக்கிறப்ப கண்டுபிடிக்கப்பட்டதுனால, அதுவுமே 16 ஒளியாண்டுகள் தொலைவுல இருக்கனால, அந்த 16 அப்படிங்கிறது காமனா இருக்கனால ரெண்டுக்குமே சேம் டே அப்படிங்கிற மாதிரி மக்கள் அதை வந்து ஒற்றுமைப்படுத்தி பாக்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. உடனே அந்த ரெமினா கிட்டயுமே ஒரு மாதிரி பேசுறாங்க. அவ ரொம்பவே அமைதியா இருக்கா, அழகா இருக்கா. சோ அதையுமே சொல்லிட்டு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க பேர் வச்சதை பத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது, நல்லாதான் இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஃபீலிங்ஸை வந்து அங்க ஒரு மாதிரி ஷேர் பண்றான். அப்ப அவரு தன்னுடைய பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அங்க பேசுறாரு. அவ கொஞ்சம் அமைதியா தான் இருப்பா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி தன்னுடைய அம்மா வந்து அவ இழந்துட்டான், நானும் தான்.
சோ அதனால இப்படி ஒரு அமைதியான நிலையில தான் இவ வந்து இருப்பா. ஆனா ரொம்பவே நல்ல டைப், நல்லா பேசுவா அப்படிங்கிற மாதிரியுமே அவர் ஒரு என்கரேஜ் பண்ற விதமா அவர் அங்க பாசிட்டிவா வந்து அங்க பேசுறாரு. சோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய மலைத்தொடர் அங்க எங்கேயோ மலை உச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு விண்வெளி சார்ந்த அந்த நிகழ்வுகளை பாக்குறதுக்காகவே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரியோ வந்து அமைச்சு அங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. சோ அங்கதான் ப்ரொஃபசர் ஓகுவரா வந்து வேலை பாக்குறாரு. கூட சில சயின்டிஸ்ட், அங்க வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள், அசிஸ்டன்ட், இவங்களுமே அங்கதான் இருக்கிறாங்க. அங்க இருந்தே இவர் கண்டுபிடிச்ச அந்த ஸ்டார், அந்த பிளானட்டோ அல்லது ஸ்டாரோ, அந்த ரெமினாவை வந்து பாத்தீங்கன்னா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன பண்ணுது, எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அதோடைய மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதோடைய பேத், அதோட சுற்றோட்ட பாதையில இருக்கிறது வந்து அது நகரத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. அது கம்ப்ளீட்டா நம்மளுடைய உலகத்துல இருக்கக்கூடிய சயின்ஸ், பிசிக்ஸ உடைக்கிற மாதிரி அதோட அந்த நிகழ்வுகள், அந்த மாற்றங்கள், நகர்வுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே அவங்க சொல்றாங்க. அதோட அந்த ஸ்டாரை பத்தின கூடுதலா சில இன்ஃபர்மேஷனுமே கொடுக்குறாங்க. அந்த ரெமினா, அந்த ஸ்டார் நகரும் பொழுது அது சுத்தி இருக்கக்கூடிய மற்ற ஸ்டார்ஸ், மற்ற விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே டிசப்பியர் ஆகுது, மறைஞ்சு போகுது. எதனால அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அது ஏதோ வித்தியாசமான ஸ்டாரா என்ன ஏதுங்கிற மாதிரியுமே புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா எது எப்படியோ இப்படி ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது இந்த அறிவியல் உலகத்துல ஒரு பெரிய விஷயமா வந்து அவங்க பாக்குறாங்க. அதை ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இங்கேயோ இந்த ரெமினா, அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவருடைய பேரை வச்சதுனால என்னமோ தெரியல, அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஃபேமஸ் ஆயிடுறா. பிரஸ், மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. அவ கொஞ்சம் அழகா வேற இருக்காளா, அதனால அவளுக்கும் தனியா ஃபேன்ஸ் எல்லாம் அங்க ஒரு மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. நியூஸ் பேப்பர், பத்திரிகை, இது மாதிரி எல்லாம் அதுல வந்துருது. இவ ரோட்ல நடந்து போனா கூட மக்கள் எல்லாம் பார்த்து, ஓ இவதான் அந்த பொண்ணு, நியூஸ் பேப்பர்ல வந்தாலே நான் கூட பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே அதிசயிக்கிறாங்க, போய் பாக்குறாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்தோன்னே சில நபர்கள் அப்படியே அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு ஓடி வராங்க. ஆட்டோகிராஃப்ல போட்டு கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்கும் பொழுது அவ பயந்து போய் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். சோ அதுக்கப்புறம் ரெமினா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட் யசுமியை வந்து மீட் பண்ணி அங்க பேசிட்டு இருக்கா. சோ அங்க ஏதோ ஒரு ஹோட்டல்ல, ஏதோ ஒரு இடத்துல அப்படியே ட்ரிங்க்ஸோ அல்லது சாப்பிடறதுக்கு ஏதோ ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்டு அங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா அந்த ரெமினாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பேரை வந்து அந்த பிளானட்டுக்கு வச்சது வந்து சுத்தமா பிடிக்கல. அதனால ஏற்பட்ட அந்த விளைவுகளை தான் இப்ப பார்த்தோமே. சோ மக்கள் எல்லாமே இவ்வளவு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவ வந்து வெளியே நடமாடுறதே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா மாறி போச்சு. ஆனா அந்த யசுமி கொஞ்சம் பாசிட்டிவா பேசினா, உன்னுடைய அப்பா உன் மேல ரொம்ப பாசமா அன்பா இருக்கனால தான் உன்னுடைய பேரை வச்சிருக்காரு, அதனால நீ பெருசா எதுவும் எடுத்துக்காத, நல்ல விதமா எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி அவனுமே அங்க சொல்றான். சோ இந்த பிரச்சனை எல்லாமே உனக்கு தீரணும் அப்படின்னா உனக்கு ஒரு புது தொடக்கமோ அல்லது எதிரியாவது இன்வால்வ்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். சோ அது மூலமா ஏதோ சில விஷயங்களை சொல்லியிருப்பான் போல இருக்கு. அது சம்பந்தமா தன்னுடைய அப்பாட்ட பேசுறதுக்கு அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு ஒரு மாதிரி தன்னுடைய அப்பாவுக்கு அழைப்பு எடுத்து 2 பேரும் ஒண்ணாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல அந்த அப்பாவுக்கு தன்னுடைய பொண்ணு கூட உட்காந்து சாப்பிடுறதுல ரொம்பவே சந்தோஷம். ஆனா ரெமினா பொறுத்த வரைக்கும் அவ சொல்ல நினைச்ச விஷயங்கள் அவங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். சோ இந்த மாதிரி மக்கள் என்ன வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, என்னால வந்து எத்தனை நாளைக்கு ஓட முடியும் அப்படின்னு தெரியல, அதனால நான் சில விஷயங்களை வந்து முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு அவ சில விஷயங்களை சொல்றான். சோ இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃபர்ஸ் எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. அதாவது இந்த விளம்பரத்துக்கு, ஆடுக்கு எல்லாமே வந்து கூப்பிடுவாங்களே, நடிக்கிறக்கோ இல்ல மாடலிங்கோ, இந்த மாதிரி சில விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்களுக்கு இவ வந்து போற அப்படிங்கிற, இன்னுமே பாப்புலர் ஆகிற விதமா. சோ ஏற்கனவே வந்து ஃபேமஸ் ஆயிட்டா. சோ அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபேமஸா தான் இருந்தாலும் நம்ம பேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதிலுக்கு பதிலுங்கிற மாதிரி இவளே போய் அங்க முன்னாடி மக்கள் முன்னாடி நின்று இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் பொழுது அது அவளுக்குமே ஒரு வேலை பார்த்த மாதிரி இருக்கும். இன்னுமே அந்த ஃபேமஸ் அப்படிங்கிற அந்த விஷயமுமே இருக்கும். அவளுக்கு அந்த ஃபேமஸ் ஆகணும்னு விருப்பம் இருக்கோ இல்லையோ, பட் அதை சமாளிக்கக்கூடிய, அந்த நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய ஒரு தீர்வாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. சோ இதை கேட்டோடனே அவங்க அப்பா வந்து, ஓ நீ இப்படி சொல்றியா, சரி ஓகே பாருங்கிற மாதிரியும் சொல்றாரு. தப்புதான், உன்னுடைய பேர் வச்சது கொஞ்சம் தப்புதான், இது கொஞ்சம் ஏதோ வரையில பாதிச்சிருக்குன்னு புரியுது, பட் இந்த மாதிரியான ஒரு முடிவுமே நல்லதான், பேஸ் பண்றதுக்கு உனக்கு இது ஹெல்ப்பாகவும் இருக்கிற மாதிரி சொல்றாரு. எது எப்படியோ உன்னுடைய எதிர்காலத்துக்கான முடிவுகளை நீ தான் எடுத்தாகணும். அதுக்கான ஒரு பாசிட்டிவா அதை நான் பாக்குறேன். உன்னோட விருப்பப்படி நீ செய், நான் என்னைக்குமே தடையா இருக்க மாட்டேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே பாசிட்டிவா பேசுறாரு. அவளுக்குமே அது ஓகே மாதிரிதான் இருக்குது. சோ அதுக்கப்புறம் இன்னுமே ஃபேமஸ் ஆயிடுறா. அந்த ப்ரோக்ராம், நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா கலந்துக்கிறான். அவளுக்குன்னு ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் உருவாகிறாங்க. மக்கள் அவளை பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. சோ அந்த சமயத்துல திரும்ப தன்னுடைய ஃப்ரெண்டு யஸ்மி கூட வந்து அந்த ரெமினா வந்து பேசுறான். சோ இது ரொம்ப வேகமா போகுது, நான் ஏதோ இது ஒரு தீர்வா இருக்குங்கிற மாதிரி நினைச்சேன், பட் இது ரொம்ப ஃபாஸ்டா போகுது, ரொம்பவே மக்கள் வந்து என்ன கொண்டாடுறாங்க, இது இப்படியே போனா நல்லதுதானா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு கவலையுமே சந்தேகமே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் யசுமி சொல்றான், ஒண்ணு கவலைப்படாத, இது ஒரு நல்ல விஷயம் தான், இப்ப நீதான் ஒரு ரியல் சூப்பர் ஸ்டார் மாதிரி உன்னதான் கொண்டாடுறாங்க, நல்ல விஷயம் தாங்கிற மாதிரி அவனுமே சொல்றான். அப்ப ரெமினாவுக்கு ஒரு லெட்டரோ ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கு. அதை வந்து எடுத்து அந்த யசுமி வந்து படிச்சு பாக்குறான். மினிசி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஒரு அழைப்பு மாதிரி வந்திருக்கு, ஒரு ஆடோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி அவளுக்கு வந்திருக்கு. அதை படிச்சு காட்டும் பொழுது, இருந்தாலும் இது தேவைதானா, ரொம்ப ஓவரா போற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, வா பேஸ் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துக்குமே போறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க.
ஃபர்ஸ்ட் அவங்களுடைய வீட்டுக்கு தான் அழைப்பு எடுத்திருக்கிறாங்க. இந்த யசுமியும் ரெமினாவுமே போயிருக்கிறாங்க. டின்னர் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மீட் அப் மாதிரி பண்ணணும்ல, அதுக்காக தான் அப்படி ஒரு அழைப்பு வந்து அவங்களுக்கு வந்திருக்குது. அந்த இடத்துல அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஓனரான அவரை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அவருடைய பேர் வந்து குனிஹிரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பையனுமே அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்படி அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த குனிஹிரோ இருக்கான் பாத்தீங்கன்னா, அப்பா இங்க பாருங்க, நான் வந்து ரெமினாவுக்கு இந்த வீட்டை வந்து சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு அவன் வந்து ரெமினாவை கூட்டிட்டு அப்படியே அந்த வீட்டை சுத்தி காட்டுறதுக்காக அங்க போறான். அவளும் வீடை பாக்குறான். வீடு ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அண்டர் கிரவுண்டு கூட்டு போறான். அங்க அப்படியே போய் டோர் ஓபன் பண்றான். பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு, பிரம்மாண்டமா இருக்குது. ஒரு பெரிய ஹால்னு சொல்லலாம். அது அந்த வீட்டுல இருக்கவங்களுக்காக மட்டும்தான். அவங்க ஒரு அப்பா, அந்த பையா போல இன்னொரு தலைவராக இருப்பாங்க போல இருக்கு. 3 பேர்த்துக்கு இவ்வளவு பெரிய ரூமா அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக்காய் கேட்கிறான். ஆக்சுவலா 4 பேரு. எனக்கு ஒரு சகோதரர் இருந்தான். அவன் ஸ்பேஸ் வேற சில ஆராய்ச்சிகள் அப்படி இப்படின்னு அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால அது என்னோட அப்பாவுக்கு பிடிக்கல. அதனால அவனை வந்து ஏற்கனவே அவர் துரத்தி அனுப்பிச்சிட்டாரு. முன்னாடி ரொம்ப ஒரு பழைய விஷயம் மாதிரி அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறான். சோ திரும்ப அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாரையே பார்த்துட்டு இருக்கா. அப்படி அதோட மூவ்மெண்ட்ஸ், அசைவுகள் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த கவனிக்கிறான். அதிர்ச்சி அடைகிறான். அந்த ஸ்டார் வந்து நகர்றது நல்லாவே தெரியுது. பட் அது ரொம்ப க்ளோஸா பக்கத்துல வந்துட்டு இருக்கிறதையுமே அவன் பாக்குறான். அதாவது ரொம்ப ஃபாஸ்டா நம்மளை நோக்கி வருது அப்படிங்கறத உணர்றான். அது எப்படி அவனுக்கு அவ்வளவு தெளிவா தெரியுது அப்படின்னு தெரியல. பட் அது அவனுக்கு நல்லாவே அந்த விஷயம் புரியுது. அந்த சமயத்துல அந்த சயின்டிஸ்ட் வராங்க. வந்து எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் அப்படியே ஒரு பெயர்ந்த மாதிரியே அந்த அதிர்ச்சியிலேயே அந்த விஷயத்த வந்து சொல்றான். ப்ரொஃபசர் இங்க பாருங்க, அது நின்றுச்சா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அவருமே கேட்கிறாரு. அதாவது அது போயிட்டு இருந்த பாதையில இருந்து விலகி இப்ப நம்மள நோக்கி, நம்ம சோலார் சிஸ்டத்தை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஆச்சரியம் அடைகிறார். என்ன சொல்ற நீ, அதப்படி அதோட பாதையில இருந்து விலகி நம்மள நோக்கி வர முடியும்? அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, இல்ல அது வந்துகிட்டா இருக்கு. அதோடைய அந்த பாதையை விட்டு விலகி நேரம் நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் 1 மாசத்துல அது வர்ற வேகத்தை பார்த்தா, லைட் இயர் ஸ்பீட்ஸை பார்த்தா 1 மாசத்துல நம்ம சோலார் சிஸ்டத்தையே ரீச் ஆயிரும், நம்ம எர்த்த நோக்கியே வந்துடும் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன உளர்ற, என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி அந்த சயின்டிஸ்டுமே அதிர்ச்சி அடைகிறாரு. அப்ப திடீர்னு அந்த சயின்டிஸ்ட், அவனுடைய பேர் வந்து பாருங்க எக்குச்சி, அவன் சொல்றான், ஏதோ பதர்ன மாதிரி அப்படியே பேசுறான். ப்ரொஃபசர் அது நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு, எர்த்த நோக்கி தான் வருதுன்னு பயப்படுறான். என்ன பேசுற, ஏன் ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிற, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை, உனக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி அவருமே புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இன்னுமே அவனை பார்த்தா பயப்படுற மாதிரி தான் அவனுடைய செய்கைகள் இருக்குது. அப்படியே அந்த ஸ்டாரை பாக்குறான். அது என்ன கவனிக்குது, அது என்ன பாக்குது, அதுக்கு கண்கள் இருக்கு, அது நேரா என்னத்தான் பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசுறான். அது நம்மள நோக்கித்தான் வருது அப்படிங்கிற மாதிரி பைத்தியக்காரத்தனமாவும் சிரிக்கிறான். அவனோட நடவடிக்கை அப்படிங்கிறது ஸ்ட்ரேஞ்சா வினோதமா இருக்குது. போதும் உன்னோட இந்த வினோதமான செய்கைகளை நிறுத்துறியா அப்படின்னு அவருமே கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. ஆனா அது அவருக்கு மேலுமே கவலை அளிக்குது. ஏன் இப்படி பண்றான், அந்த ஸ்டார்ல அப்படி உண்மையிலுமே வேற ஏதாவது நடக்குதா அப்படிங்கிற மாதிரி அவருமே நினைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த விஷயம் பூதாகாரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இடத்துல மக்கள் எல்லாமே ஒண்ணு கூடி இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா அந்த சயின்டிஸ்ட் சொன்னால இக்குச்சி, அந்த ஸ்டார் வந்து நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு, அந்த ரெமினா பூமி நோக்கி தான் வருது, இதனால பூமிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா என்னமோ நினைச்சிட்டு மக்கள் பதறி போய் அந்த சயின்டிஸ்டே பேசுறாங்க. ஸோ வானிலை ஆராய்ச்சிகள்லாம் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க. அவங்க சொன்னதுல உண்மை இருக்கும், அந்த பிளானட், அந்த நட்சத்திரம் நம்மளை நோக்கி தான் வருதா, பூமியில உள்ள போதா அப்படிங்கிற மாதிரி பதறாங்க, பயப்படுறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, ஏதோ பொய்யா வந்து தகவல் பரப்பி இருக்காங்க அப்படின்னு அவரே முடிஞ்ச வரைக்கும் அந்த கூட்டத்தை தவிர்த்துட்டு அங்கிருந்து வேகமா போய்கிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படியோ ஒரு போன் பண்றாரு. அதாவது தான் கட்டியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச்லயே அப்படியே கால் பண்றாரு, அப்படியே பேசுறாரு. அது ரெமினாவுக்கு போகுது. அவளுமே எடுத்து பேசுறா. ரெமினா, அந்த பிளானட் ரெமினாவை பத்தி மக்கள் ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிட்டு இருக்காங்க. ரூமர் வந்து மோசமா பரவிட்டு இருக்கு, தப்பான விஷயம் எல்லாம் பரவிட்டு இருக்கு, அது பூமி நோக்கி போகுது அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. பட் அதெல்லாம் உண்மை கிடையாது, நீ ஒன்றும் பயந்துடாத, ஜாக்கிரதையாரு, நீ எதையும் நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போன வச்சிடறாரு. அப்ப யசுமியும் அந்த ரெமினாவும் பறக்கிற கார்ல போய்கிட்டு இருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறாங்க. போய் லேண்ட் ஆகி இறங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அதிர்ச்சி. அங்க சில மக்கள் கூட்டம், பிரஸ், மீடியாலாம் வேகமா வந்து ரெமினாவை வந்து பேட்டி கொடுக்க வராங்க. எது சொல்றதா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லி முடிங்க, சில கமெண்ட்ஸ்ல சொல்லி முடிங்க, எங்களுக்கு அவசரம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசுறாங்க. அப்படியான அவசரம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு வேகமா பேட்டி எடுக்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா, அந்த நட்சத்திரம், அந்த பிளானட் ரெமினா வந்து உண்மையிலுமே பூமி மேல விழ போதா, என்னாச்சு, என்ன சொல்ல போறீங்க, பூமிக்கு ஏதாவது ஆபத்தா அப்படிங்கிற மாதிரி அவங்களே பதட்டமா கேள்வி கேட்க, போது நிறுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி யசுமி முடிஞ்ச வரைக்கும் ரெமினாவை காப்பாத்த நினைக்கிறான். சோ எப்படியா முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரஸ் கூட்டத்தெல்லாம் தவிச்சிட்டு ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பதான் தெரியுது ரெமினாவுக்கு பர்த்டே வாட்டிருக்கு, பெரிய ஒரு பார்ட்டியாட்ட அங்க செலிப்ரேட் பண்றாங்க. ரெமினாவுடைய ஃபேன்ஸ், மற்ற சில நபர்கள் எல்லாமே சுத்தி இருக்கிறாங்க. கேக் வெட்டி அப்படியே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு நபர் வந்து, நான் உன்னுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே மாதிரி அப்படியே கொடுக்க வரும் பொழுது, திடீர்னு யாரோ ஒருத்தன் இடிச்சு தள்ளிட்டு அவன் வந்து பொக்கே கொடுக்க வரான். அவன் யாரான்னு பார்த்தா அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓனரோட பையன் கோனிரோ, அவனே தான்.
அவனுமே பொக்கை எடுத்துட்டு வந்து அந்த ரெமினாக்களை கொடுக்கும் பொழுது 2 பேர்த்துக்குமே ஒரு சின்ன சண்டை மாதிரி அங்க நடக்குது. அந்த சண்டைக்கு மத்தியில யார் என்ன பண்ணான்னு தெரியல. திடீர்னு ஒரு முட்டை வந்து பாத்தீங்கன்னா ரெமினாவோட மூஞ்சில வந்து படுது. யார் அந்த வேலையை பண்ணான்னு தெரியல. அந்த கூட்டத்துல அந்த கலவரத்துக்கு மத்தியில யார் பண்ணா அப்படின்னு தெரியல, கண்டுபிடிக்கவும் இல்ல. அப்ப யசமிதா கொஞ்சம் கேர் பண்ற விதமா அவளை கூட்டிட்டு போய் வாஷ் பண்றதுக்காக அங்க பாத்ரூம்க்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறான். அப்ப ரெமினா அப்படியே அங்க போயிட்டு இருக்கும் பொழுது டிவி இருக்குது. டிவில நியூஸ் வந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த நியூஸ் வாசிக்கணும் பரபரப்பா இருக்கிறான். வந்த தகவல்கள் படி உண்மையுமே அந்த ரெமினா அந்த பிளானட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடத்த நோக்கி நம்ம சோலார் சிஸ்டத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அது ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரூமர் அப்ப அங்க உண்மையாவே மாறிடுது. இப்ப எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அது பெரிய ஒரு ஷாக்கா இருக்குது அந்த ரெமினாவுக்கு. இன்னும் சரியா சொல்லணும்னா இடத்துல இருந்து ஒரு 10 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவு தான் சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆக போகுது. அது இப்பவே சில மாற்றங்களை பண்ண ஆரம்பிச்சிருச்சு, சில விஷயங்களை உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கூடுதலா சில தகவலை சொல்றான். அதாவது புளூட்டோ நெப்டியூனுடைய விஷுவல் கான்டாக்டே கம்ப்ளீட்டா மறைஞ்சு போச்சு. அதாவது புளூட்டோ நெப்டியூன் இருந்த கிரகமே இல்ல, காணாம போயிருச்சு, மறைஞ்சிருச்சு, டிசப்பேர் ஆகுது. அந்த ஸ்டாரை இவங்க கவனிக்கும் பொழுதே ஒரு விஷயம் சொன்னாங்க. அது போற இடத்துல அது சுத்தி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோ மற்ற விஷயங்களோ வந்து பாத்தீங்கன்னா டிசப்பேர் ஆகுது, மறைஞ்சு போயிருது அப்படின்னு. சோ அதை அழிக்குதா இல்ல என்ன பண்ணுதுன்னு தெரியல. பட் அது போற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட் ஸ்டார்ஸ் எல்லாமே அங்க மாயமா மறைஞ்சு போகுது அப்படின்னு மட்டும் தெரியுது. அப்படின்னா அவன் அந்த அதிர்ச்சிகரமான தகவல்களை சொல்லிட்டு இருக்கும் பொழுதே இப்ப யுரேனஸுமே மாயமா மறைஞ்சிருச்சு, வேனிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். சோ அது அந்த சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளானட்டையும் அப்படியே அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இடத்த நோக்கி வரும் பொழுது அது பெரிய பிரச்சனையா மாறப்போகுது. சோ மக்கள் அங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த செய்தி எல்லாத்துக்குமே போயிடுச்சு. சோ மக்கள் அங்க கலவரம் அடைறாங்க, பதறாங்க. அந்த ஸ்டார் வந்து பூமியை அழிச்சிருவோம், நம்மள எல்லாம் கொல்ல போகுது அப்படின்னு ஒரு மாதிரி பயப்படுறாங்க. அப்ப அந்த நியூஸ் வாசிச்சுட்டு இருக்கவன் இன்னுமே தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்பதான் ஜஸ்ட் சேட்டன் வந்து பாத்தீங்கன்னா டிசப்பேர் ஆயிருக்கு, அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான். அந்த ஒரு ஈவெண்ட்டை அப்படியே டைரக்டாவே ஒளிபரப்பு பண்றாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து அங்க இருக்கும் போல இருக்குது. அந்த ஸ்டார் அந்த ரெமினா அப்படியே சேட்டன் பக்கத்துல வருது, அப்படியே டச் பண்ணுது. ஒரு செகண்ட் அந்த சேட்டன் இருந்த இடமே தெரியல. அப்படியே அந்த ஸ்டார் வந்து அந்த சேட்டனை அப்சர்வ் பண்ண மாதிரி அந்த சேட்டனை இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிருது, வேனிஷ் ஆயிடுது. இதை பார்த்தோன்னே மக்கள் அங்க வீதியில உறைஞ்சே போயிடுறாங்க. அவ்வளவுதான், போச்சுடா, முடிஞ்சு நம்ம கதை அப்படின்னு அங்க அப்படியே பரபரப்பா பதவிப்புல வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. சோ மக்கள் இந்த விஷயத்த கேட்டு கலவரம் அடைஞ்சதுனால அங்க கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா மேல அப்படியே பறக்கும் பலூன்களாட்ட ட்ரோன்ஸ் மாதிரி இருக்குது, அதில் அப்படியே தகவல்கள் ஒரு மாதிரி ஒளிபரப்பு பண்றாங்க. மக்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சரி பண்ணிடலாம், இங்க இதெல்லாம் கேட்டு கலவரம் அடையாதீங்க, சேஃபா உங்களுடைய வீட்டுக்கு போங்க அப்படின்னு அவங்க எவ்வளவு சமாதானப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் பீதி அடைஞ்சு பயத்துல தான் இருக்காங்க. அங்க ஒரு ஸ்டார் வந்து நம்ம பிளானட்டே அழிக்க வந்துட்டு இருக்குது, இவங்க என்னடா அமைதியை போய் வீட்டுல உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்களேன்னு அவங்க ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, பயப்படுறாங்க, பதறாங்க. அப்ப திடீர்னு அந்த கூட்டத்துக்கு மத்தியில ஒருத்தர் வந்து பேசலாம். அது ரெமினா ஸ்டார் வந்து நம்ம நோக்கி வருதுன்னா அது கண்டிப்பா தற்செயலான விஷயமா இருக்காது. அதை கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணது யாரு? ஓகுவாரா சயின்டிஸ்ட் அவருடைய பொண்ணான அது ரெமினா தான். சோ அவங்க ஆராய்ச்சி பண்றேன்னு பேரு வழின்னு அந்த ஸ்டாரை நம்மள நோக்கி இழுத்துட்டாங்க. சோ இதுக்கு காரணம் அவங்கதான் அப்படின்னு இப்ப அவங்க மேலுமே பழி போட்டு அவங்க மேலுமே கோபத்தையுமே மக்கள் அங்க காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வகையில அது உண்மைதான். சோ அந்த ஸ்பேஸ் சென்டர்லயும் அவங்க இன்னுமே பீதியில உறைஞ்சு போயிருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய ஜூபிட்டர் அப்படியே மாயமா மறைஞ்சு போற அந்த காட்சியை அந்த ஸ்டார் அப்படியே விழுங்கிட்டு இருக்கிறதையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒவ்வொரு பிளானட் அப்படியே ஆக்கிரமிக்கும் பொழுது ஏதோ ஒரு கண்ணு வந்து பிளிங்க் ஆனா எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு மாற்றத்தை அந்த ரெமினா ஸ்டார் கிட்ட பார்க்க முடியுது. அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுதே அந்த ரெமினா வந்து மார்ஸையுமே அப்படியே அழிச்சிருது, அதையுமே கண்ட்ரோல் எடுத்துருது. இது தரக்க அது பக்கத்துல இருக்கனால அது இன்னுமே க்ளோஸா இவங்களால பார்க்க முடியுது. அப்பதான் இன்னுமே அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஓகுவாரா சயின்டிஸ்ட் அங்க வீதியில உறைஞ்சே போயிடுறான். பெரிய பிளானட்டாட்ட அந்த ரெமினா இருந்தாலுமே அதோடைய ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு வால் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மார்ஸ் பிளானட்டை கையில பிடிச்சிருக்குது. இது எப்படா சாத்தியம்? அது என்ன ஏதாவது ஏலியனா இல்ல ஏதாவது கிரியேச்சரா? ஒரு பிளானட் தானே, அதால இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிருக்கிறாங்க. சோ குட்டியா அது கையில பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, அதுதான் மார்ஸ் அப்படிங்கிறதுமே புரிச்சுக்கிறாங்க. ஒண்ணுமே புரியாத குழப்பத்துல அங்க எல்லாருமே பயத்துல இருக்கிறாங்க. அந்த காட்சி அதோட நிக்குமா, அது அப்படியே ஒளிபரப்பாகுது, மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. நாட்டுல கலவரம் வெடிக்குது, அங்க அப்படியே சண்டை சச்சரவா அப்படியே பாக்குறப்ப கலவரமா இருக்குது. இதுக்கு காரணமானவங்க அந்த பொண்ணு ரெமினா, அந்த பொண்ணுடைய அப்பா சயின்டிஸ்ட் அந்த ஓகுவாரா, இவங்கதான் காரணம். அவங்க கொல்லணும், அவங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கிளம்பிடுறாங்க. சோ மாட்டிக்கிட்டாங்க, அவங்க 2 பேரும் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மக்கள் எல்லாருமே கையில கிடைச்ச எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு அவங்களை அடிக்கணும் கொல்லணும்னு சொல்லிட்டு கீழே நின்றுட்டு இருக்காங்க. மேல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல தான் ரெமினாவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுமே அங்க இருக்கிறாங்க.
இதை பார்த்தோன்னே ரெமினா ஷாக்கா வரா. ஸோ என்னடா பண்ண போறா அப்படின்னா வீதியில வரைஞ்சிட்டு இருக்கும் பொழுது மக்கள் வந்து ஸோ இவங்க தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனே அவளை கொல்றதுக்காக மேல அப்படியே எல்லாருமே ஓடியாந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்க இருந்த யசுமா இதை பார்த்துட்டு ரெமினாவை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சி வேகமா ஓடிட்டு இருக்கா. அங்க அந்த 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த கூனிரோ அப்புறம் இன்னொருத்தன், அவங்க 2 பேருமே இப்ப அவங்க கூட தான் ஓடிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு ஓடுறாங்கன்னே புரியல, என்ன நடக்குது எதுக்கு ஓடுறோம் அப்படிங்கிறப்பதான் ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தோட துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு தான் அந்த ரெமினாவுக்கு பர்த்டே. பட் அன்னைக்கு நாள் அவளுக்கு சூப்பராகவே போய்கிட்டு இருக்குது. ஏன் உலகத்துக்கே சூப்பராக போகுது. ஒரு கார் இருக்குது, ஸோ அதான் பழக்கமே. எல்லாருமே வேகமாக அதில் ஏறிக்கிறாங்க. எப்படியோ தப்பிச்சிட்டாங்க, அந்த கார்ல பறந்து போயிட்டாங்க. அப்போதைக்கு எப்படியோ அந்த மக்கள் இருந்து இவங்க தப்பிச்சிடுறாங்க. ஸோ என்னதான் நடக்குது, எதுக்காக நம்ம இப்படி ஓடணும், யாருக்கு இருந்து ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி புரியாம அந்த கூனிலாவும் கூட இருந்த அந்த நபர்கள் இருக்கும் பொழுதுதான் அவங்களுமே அந்த நிலவரத்தையுமே ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிளானட் ரெமினா வந்து இந்த மாதிரி எத்த நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு காரணம் இவதான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து எல்லாம் துரத்திட்டு வராங்க அப்படின்னு அந்த யசுமா வந்து அந்த விளக்கத்தையுமே அங்க கொடுக்குறான். ஸோ அப்படியே அவங்க பறந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல பாக்குறாங்க மக்கள் கூட்டமா அப்படியே பயங்கர கூட்டத்தோட இருக்கிறாங்க. என்னடா அது இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயுமே போய் பாக்குறாங்க. பெரிய ஒரு அதிர்ச்சி. அங்க 2 சிலுவைகள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மரக்கட்டள சிலுவைகள் அப்படியே மக்கள் வந்து பிடிச்சிட்டு அங்க இருக்கிறாங்க. அதுல அந்த பொண்ணு ரெமினாவையும் அந்த பொண்ணுடைய அப்பாவான அந்த சயின்டிஸ்டையுமே பிடிச்சி அதை கட்டி வச்சு கொல்லணும் அப்படிங்கிற ஒரு கொடூரமான முடிவுக்குமே மக்கள் வந்துடுறதையுமே பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் அவங்க 2 பேர் தான். அதனால அவங்க பழிவாங்கியே தீரணும் அப்படின்னு அவங்க ஒரு மோசமான முடிவுக்கு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த அதிர்ச்சியை பேரதிர்ச்சியா இருக்க சமயத்துல மேல பாருங்க அப்படின்னு யசுமா கையை காட்ட அவங்க அந்த காருக்குள்ள இருந்தே பாக்குறாங்க. அப்படி நல்லா இருக்குதுன்னு அவனத்தையுமே பாக்குறாங்க. ரெமினா பிளானட் வந்து எர்த்துக்குள்ள அந்த ஆர்பிட்டுக்குள்ளயுமே என்டர் ஆயிடுச்சு, வானத்துக்குள்ள வந்துருச்சு. அதான் கீழே இருந்த மக்களுமே பாக்குறாங்க, அவ்வளவுதான்ப்பா சோழி முடிஞ்சு அப்படின்னு, பூமியோட கதி அதோ கதிதான் அப்படின்னு அங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ மக்கள் எல்லாமே அங்கே பரபரப்பாக இருக்காங்க, பதப்பதைப்போட அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்காங்க. அது அவ்வளோ க்ளோஸாக அந்த பிளானட் இருக்கிறத பார்த்து பயப்படுறாங்க. ஒருவேளை அது மூணா இருக்குமோ அப்படின்னு ஆறுதல் படுத்திக்க நினைக்கிறாங்க. ஆனால் மூணு அப்படி இருக்காது, நிச்சயமா அது அந்த ரெமினா பிளானட்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்மளாம் மாட்டிக்கிட்டோம், பூமி அழிய போகுது அப்படின்னு அங்கே எல்லாருமே பீதியில அப்படியே பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப திரும்ப கவர்மெண்ட் சைட்ல இருந்து சில நியூஸ் மாதிரி அங்க ஒளிபரப்பாகுது. அந்த ட்ரோன்ஸ் மாதிரி, அந்த பறக்கும் பலூன்கள் மாதிரியும் அந்த ட்ரோன்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க அப்படியே அறிவிச்சுக்கிட்டே வராங்க. மக்களே, இப்போதைக்கு யாரும் பயப்படாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப அந்த ரெமினா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு இருந்ததோ அதோடைய வேகம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு, ரொம்ப ஸ்லோவா இப்ப பூமி நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு மக்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. என்னது மெதுவா வருதா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அதுதான், இப்ப அந்த பிளானட் மெதுவா தான் பூமிக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்மளால முடிஞ்சதான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி வந்து பண்ணியிருக்கோம். லூனாருடைய சர்ஃபேஸ்ல இருந்து, அதாவது நிலவுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை வந்து அமைச்சிருக்கிறோம். அந்த பிளானட்டை வந்து அது என்ன இருக்கு அதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு டீம் அனுப்பியிருக்கோம் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல அப்படின்னு சொல்லும்போதுதான் மூணுல இருந்து ஒரு ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெமினா பிளானட் நோக்கி ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க. ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த பிளானட் பக்கத்துல கிட்டத்தட்ட போயிட்டாங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இது பாக்குறதுக்கு மத்த பிளானட் மாதிரியே இருக்குது, ஆனா இன்னும் பக்கத்துல போனதான் தெரியும் அதுக்குள்ள என்ன மாதிரியான மர்மங்கள் இருக்கு, அதிசயங்கள் இருக்கு அப்படின்னு அப்படியே போறாங்க. ஸோ இது 16 லைட் இயர்ஸ் வேகத்துல டிராவல் பண்ணி வந்திருக்கு. எப்படியோ இந்த நேரத்துல ஸ்டாப் ஆயிருக்கு, ஸ்லோவா இருக்கு. நமக்கு இதை எப்படி ஃபேஸ் பண்ணலான்னு கொஞ்சமாவது டைம் கிடைச்சிருக்கே, அது ஒரு வகையில நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஷிப் வந்து அப்படியே போகுது, அந்த பிளானட்டை சுத்தி அதோட மேற்பரப்புல அப்படியே போயிட்டு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அப்படியே சுத்தி வர ட்ரை பண்றாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அங்க அந்த ஷிப்பை ஓட்டிட்டு இருந்த பைலட் மாதிரி ஒரு நபர் கனிஷி அப்படின்னு கூப்பிடுற, அப்படி அந்த சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்ல ரெடியா இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாமே ரெடியா இருக்கு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அந்த கனிஷியுமே அங்க பதில் சொல்றான். அந்த ஷிப் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயத்த பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அந்த கனிஷி தான் பாக்குறான், ஒரு பெரிய கண்ணு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளானட்ல இருக்குது. ஒரு மனித கண் மாதிரி தான் பெருசா பயங்கரமா அந்த பிளானட்ல வந்து இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுது. அது நல்லா ஒரு பெரிய மனித கண் மாதிரி தான் அந்த பிளானட்ல அது வந்து இருக்குது. அவங்க நல்லா அதை கவனிக்கிறதுக்காக, ஆராய்ச்சி பண்றதுக்காக உள்ள போறாங்க.
அப்பதான் தெரியுது ஒரு வாழ்க்கை ஒரு எரிமலை குளம்பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் உள்ள இருக்குது. அதை பார்த்து பயப்படுறாங்க. அந்த ஷிப்ல இருந்த கேப்டனுக்கு அப்ப என்னமோ ஆயிருது. அவரு கத்துறாரு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அந்த கணிசியுமே கேட்கறான். பட் அந்த சமயத்துல அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. அவங்களுடைய சிக்னல் அங்க லாஸ்ட் ஆயிடுச்சு. சோ அந்த ஸ்பேஸ் இப்போ அழிஞ்சு போச்சா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு அவங்க அங்க இல்ல அப்படிங்கிறது மட்டும் புரியுது. சோ கீழேயோ மக்கள் இன்னும் ஒரு மாதிரி குழப்பத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னுமே தெளிவாகல. ஒரு மாதிரி ஸ்டாப் ஆயிடுச்சுங்கிறாங்க. அது நம்ம பூமி நோக்கி மெதுவா தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை போய் சொல்றாங்களா, மூடி மறைக்கிறாங்களா, ஒருவேளை அது நம்மளை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு அவங்களுமே சொல்றாங்க. சோ மூடி மறக்கிறாங்க, கவர்மெண்ட் ஏதோ போய் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இல்ல. சோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு, முதல்ல அதை பார்க்கணும். சோ அது அந்த ஓகுவாரா சயின்டிஸ்டும் அந்த சயின்டிஸ்டைய பொண்ணுமான ரெமினா தான். சோ அவங்களதான் நம்ம ஏதாவது பண்ணணும். இதுக்கு காரணமே அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழிக்கணும், அவங்கள கொல்லணும் அப்படின்னு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா எதற்காக ஒட்டுமொத்த கண்ட்ரியுமே அங்க ரெடியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் ஒரு வீட்டுல வந்து அங்க காட்டுறாங்க. அங்கதான் அந்த மிட்சுமாரா யசுமி, அதாவது அந்த ஃப்ரெண்டு, ரெமினாவுடைய ஃப்ரெண்டு, அதாவது ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, ஒரு மேனேஜருமே கூட. ரெமினாவுக்கு ஒரு மேனேஜராகவும் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. அப்புறம் அந்த 2 பேரும் அழிச்சுக்கிட்டாங்களே இந்த புக்கையை கொடுக்குறேன்னு அந்த பார்ட்டி அப்ப, அவங்க 2 பேருமே இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா அவங்க கூட தான் இருக்கிறாங்க. அங்க அந்த வீட்டோடைய ஓனரான இன்னொருத்தனுமே இருக்கான். ஒரு ஃபேன் கிளப் மாதிரி அவங்க அமைச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு ஒரு வைஸ் பிரசிடென்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அங்க இருக்கக்கூடிய ஆளு. யசிமி சொல்றான், உன்னை எப்படியோ சேஃபா காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க கூட இருந்த இன்னொருத்தனுமே ஃபர்ஸ்ட் அவன் தான் அந்த பொக்கையவே கொடுக்க வந்திருப்பான். சோ அவனுமே சொல்றான், ஒரு ரெமினா ஃபேன் கிளப் வந்து அமைச்சிருக்கோம், அதுக்கு நான் தான் பிரசிடென்ட். சோ இவன் தான் பிரசிடென்ட் போல இருக்கு. அந்த வீட்டோடைய சொந்தக்காரன் அவன் தான் வந்து வைஸ் பிரசிடென்ட் போல இருக்கு. சோ இவங்களா அமைச்சுக்கிட்ட ஒரு ஃபேன் கிளப், ஒரு குரூப் அப்படின்னு தெரியுது. சோ இதை வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க இருந்த அந்த குனியாரா இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு கோவம் வருது. நானும் தான் ஹெல்ப் பண்றதுக்கு இங்க இருக்கிறேன், ஸ்பான்சர் வந்து அவன் வந்து எனக்கு பண்ணியிருக்கான், சோ அதனால அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குள்ள திரும்ப அங்க சண்டை வரும் பொழுது அவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி சமாதானம் ஆயிக்கிறாங்க. அந்த குனியாரா இருப்பான்ல அவன் சரி இப்போதைக்கு டிவி ஆன் பண்ணி பார்ப்பான், நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு டிவியை போடும் பொழுது அந்த டிவில அந்த செய்தி வாசிப்பாளர் இன்னும் அதிர்ச்சிகரமான தகவல்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஃபர்ஸ்ட் சொல்றான், லாஸ்ட் நைட் அந்த ஷிப் வந்து போயிருக்கும், சோ அது அந்த சிக்னலை வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு, இழந்துட்டோம், நம்ம அவங்களை இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னதான் அந்த ரெமினா பிளானட் வந்து வர்ற வேகத்தை குறைச்சி இப்ப ஸ்லோவா வந்துட்டு இருந்தாலுமே அது இன்னும் பூமிக்குள்ள உள்ள நுழைஞ்சுக்கிட்டா இருக்குது. எப்படி தடுக்க போறோம், என்ன பண்ண போறோம்னு சத்தியமா தெரியல. உலகமே பேனிக்கா இருக்குது, மக்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. அது போக இன்னுமே இந்த பிரச்சனையுடைய தீவிரம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இதுக்கு காரணமா இருந்த அந்த ஓகுவாரா சயின்டிஸ்ட், அவருடைய அந்த வெஸ்டா ஏஜென்சி, அவருடைய நிறுவனங்கள் சார்ந்த அந்த விஷயங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. மக்கள் எல்லாம் உள்ள புகுந்து அடிதடி இந்த மாதிரி விஷயங்களா பண்ணியிருக்காங்க. சில நபர்கள் அந்த ஊழியர்களுமே இறந்து போயிருக்காங்க. அதுக்கு காரணம் மக்கள் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. போலீஸாருமே கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த சயின்டிஸ்டையும் அந்த சயின்டிஸ்டுடைய பொண்ணையும் பிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஒரு தகவலை போலீஸ் உறுதிப்படுத்திடுறாங்க. சோ அந்த விஷயம் அந்த ரெமினாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, அதிர்ச்சியா இருக்குது. என்னடா பண்ண போற, எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்னு அவளுக்குமே ஒரு பயம், கவலை எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. சோ அந்த நியூஸ் வாசிப்பாளர் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு யாரோ ஒரு நபர் பின்னாடி இருந்து கட்டையால அடிச்சு அந்த நபரை வீழ்த்துறாங்க. அவன் மயங்கிடுற. அப்படியே யார் என்னன்னு பார்த்தா திடீர்னு ஒரு 2-3 பேருக்கு மாஸ்க மாட்டிட்டு வந்திருக்காங்க, வித்தியாசமா இருக்கிறாங்க. அந்த காலத்துல குக்லக்ஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் அராஜகம் பண்ணிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி யாரோ சில பேர் மாஸ்க் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு வித்தியாசமான காஸ்டியூம்ல வந்து அங்க அவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் பண்ணதுக்கு பூரிக்கிட்டதுக்கு மன்னிச்சிருங்க. ஆனா ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இப்ப நம்ம ஒரு பெரிய ஆபத்துல இருக்கோம். அதுக்கு காரணம் அந்த ரெமினா பிளானட் தான். இப்ப அது ஸ்லோவா வந்துட்டு இருந்தாலும் எப்படி கூடிய சீக்கிரத்துல மொத்தமா அந்த பூமியவே அழிச்சிடும். இது தடுக்கிறதுக்கு ஒரே வழி, இந்த ரெமினா பிளானட் ஆராய்ச்சி பண்ற கண்டுபிடிக்கிறேன்ட்டு கிளம்பின அந்த சயின்டிஸ்டுடைய பொண்ணு ரெமினா. சோ இவங்களை நம்ம அழிச்சாதான் இந்த பூமியை நம்மளால காப்பாற்ற முடியும். சோ அதுக்கான விடை அவங்க கிட்டதான் இருக்கும். சோ அதனால இவங்களை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கும்பலே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு கிளம்பிடுறாங்க. மக்கள் மட்டும் இல்லாம ஒரு இயக்கம் மாதிரியே அங்க ரெடி ஆயிட்டாங்க. சோ இதெல்லாமே சொல்லி முடிச்சு கடைசியில அந்த நபர் அந்த ஓகுவாரா சயின்டிஸ்டையும் கொல்லுறோம், அந்த பொண்ணு ரெமினாவையும் நம்ம முடிச்சு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சபதம் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க அந்த ப்ராட்காஸ்ட் தான் அங்க தடைபடுது. இதெல்லாம் கேட்டவன் அங்க பதறான். எப்படி இவங்களை மட்டும் இந்த பேரை மட்டும் குறிப்பிட்டு சொல்றாங்க, இவங்க மட்டுமே காரணமா இருந்துட முடியுமா, ஆராய்ச்சி தானே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சமாளிக்கிற விதமா ஆறுதல் சொல்ற விதமாவும் பேசுறான். ஆனா யசுமிக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவலையாயிருச்சு. இது நல்லது கிடையாது, என்னுடைய அபார்ட்மெண்ட்மே வெஸ்டாவுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி தான், இந்நேரத்துக்கு அதை கண்டுபிடிச்சு அழிச்சிருப்பாங்க, பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். அப்ப ரெமினாவும் இதுக்கெல்லாம் நான் தானே காரணம், சோ என்னுடைய பேர் வச்சதுதான் இவ்வளவு பிரச்சனையும், சோ நீங்க என்னை விட்டு போயிருங்க, உங்களுடைய ஃபேமிலி நோக்கி உங்க வீட்டுக்கு போயிருங்க, என்னை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யஸ்மி கோவப்படுறான். நான் உன்னுடைய மேனேஜர், நான் உன்னை பாத்துக்கிட்டாலும் அதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு அவன் உறுதியா சொல்றான். இதை கேட்ட அங்க இருந்த அவனுமே சொல்றான், இங்க பாரு, அவன் மட்டும் பாதுகாப்புக்கு இல்ல, நானும் இருக்கிறேன்,
நானும் உன் மேல அக்கறை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குனியரோ இருப்பான்ல அவனுமே என்ன நீ மட்டும் தான் இருக்கியா நானும் தான் இருக்கிறேன் அவ எனக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்கா அப்படின்னு திரும்பவுமே அவங்களுக்குள்ள சண்டை வந்து அதிகமான சமயத்துல எப்படியோ சிமியோ உள்ள பூந்து வந்து பாத்தீங்கன்னா அதை நிறுத்துறான். இப்ப நம்ம சண்டை போடுறதுக்கெல்லாம் நேரம்ல நம்ம எப்படியோ தப்பிக்கிறத பண்ணணும் அப்படின்னு பேசும்பொழுதுதான் அங்க பிரச்சனை பெருசா வரதே புரிஞ்சுக்கிறாங்க. சோ வெளியில மக்கள் கூட்டம் இவங்களை தேடிட்டு வந்துருச்சு. பட் அவங்க அந்த கட்டடத்துக்குள்ள பில்டிங்குள்ள தான் இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் எப்படியோ தேடிட்டு வந்துட்டாங்க. அப்ப மேல் ஃப்ளோர்லயுமே ஏறி சிலர் வந்துட்டாங்க. அதுல ஃபுல்லா ஏறி வந்துட்டாங்க. கதவை தட்டுறாங்க. உள்ளதா இருக்கீங்களா பதில் சொல்லுங்க அப்படின்லாம் கேக்குறாங்க. ஆனா அவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. சரி இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கையில வச்சிருக்க கோடாரியோ கத்தியோ எதையோ வச்சு வேணா அந்த கதவையுமே உடச்சுக்கிட்டு தகர்த்துக்கிட்டு உள்ள வர முயற்சி பண்றாங்க. இப்போ வசமா மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால அந்த பறந்து போறதுக்கு அந்த பறக்கிற கதவு வேற எந்த ஒரு விஷயமும் இல்ல. வசமா இப்ப அந்த பில்டிங்குள்ள மாட்டிட்டாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குனிரோ ரொம்பவே கவலைப்படுறான். மேனேஜர் இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவளுமே கேட்கறான். அந்த வைஸ் பிரசிடென்ட் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இருப்பான்ல அவன் இருக்கிறான். நீங்க பாட்டுக்கு என்னை பிரச்சனைகளை மாட்டி விட பாக்குறீங்க போல இருக்கு. இது நல்லதுக்கு இல்ல. நானாவது தப்பிச்சாகணும். அதனால உங்களை காட்டி கொடுக்க போறா அப்படின்ட்டு என்ன பண்றா அப்படின்னா வெளியில போய் நான் மட்டும் இங்க தனியா இல்ல எல்லாம் இங்கதான் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பறந்து போயிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அதுல 2 பேர் கன் வச்சுட்டு இருக்காங்க. ஏதோ போலீஸா என்னன்னு தெரியல. கையில கண்ணை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் பேசுனதுல காது கொடுத்து கேட்கல. அவனையுமே ஷூட் பண்ணிட்டு உள்ள வரதுக்கு பாக்குறாங்க. அது பேரதிர்ச்சியா இருக்குது அங்க இருந்த ரெமினா அந்த யஸ்மி அந்த நபர்களுக்கு. சுத்தி அந்த நபர்களுக்கு மத்தியில ஒரு எலிகளாட்ட இவங்க மாட்டிக்கிட்டாங்க. எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியாம இருக்கிற சமயத்துலதான் அங்க அந்த கார்பேஜ் குப்பையெல்லாம் போடுவோம்ல அந்த ஒரு இது டிராஷ் அந்த இதுக்குள்ள. சோ அதுக்குள்ள உள்ள பூந்து தப்பிச்சு போயிடலான்னு அதுக்குள்ளயுமே குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லிப்ட் வர்ஸ் எல்லாமே உள்ள வந்துட்டாங்க. சோ அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படியோ ரெமினா உள்ள தள்ளிடுறாங்க. உள்ள போயிடுறா. அப்புறம் வரிசையா அந்த குனிரோ அவனுமே போயிடுறாங்க. கடைசியா எஸ்மி போற சமயத்துல சில பேர் அங்க முன்னாடி வந்துடுறாங்க. அவன் சடனா உள்ள போக முடியல. அப்ப அவனுமே சண்டைக்கு போறான். எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு போட்டுட்டு அங்க வந்து 4-5 பேர் வராங்க. அவங்களத்தையுமே அடிச்சு போட்டுட்டு இப்ப அவனுமே உள்ள குதிச்சு போயிட்டு இருக்கிறான். சோ அங்க ரிசர்ச் சென்டரை கேட்டுறாங்க. அதுக்குள்ளதான் அந்த சயின்டிஸ்ட் அவரு இருப்பாரு ஓகுவரோ. வெளியில பாத்தீங்கன்னா அந்த பறக்கும் காரு பறக்கும் சேர்ல எல்லாம் சில நபர்கள் அப்படியே பறந்து போயிட்டு இருக்காங்க. சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக வராங்க என்ன ஏதுன்னு ஒண்ணு புரியல. வேற ஏதாவது பாதுகாப்புக்கா என்ன ஏது நமக்கு தெரியல. உள்ள அந்த ரிசர்ச் சென்டர்ல அந்த சயின்டிஸ்ட சில நபர்கள் முக்கியமான அந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆளுங்கள் பிரசிடென்ட் இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே அந்த சயின்டிஸ்ட் கிட்ட பேசுறாங்க. சோ இதை வந்து நீங்க தான் கண்டுபிடிச்சிங்க. இதுக்கு காரணம் நீங்க தான். சோ இதை சரிப்படுத்துறதுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க அந்த ஓகுவார்னால எதுவுமே பேச முடியல. சாதாரணமா ஆராய்ச்சி தான் பண்ணாரு. பட் அது திடீர்னு இவங்க நோக்கி வந்து இவ்வளவு பெரிய ஆபத்தா மாறும்னு அவர் மட்டும் எதிர்பார்த்தாரா? அதனால அவருமே அங்க பதில் சொல்ல தங்கிட்டு ஒரு மாதிரி இதா இருக்கிறாரு. அப்ப இன்னொரு நபருமே அந்த டிவில வந்து அப்படியே பேசாரு. இங்க பாருங்க இதுக்கு காரணம் எல்லாம் நீங்க தான் அப்படின்னு வெளியில பேசிட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் உண்மையா இருந்தா என்ன பண்றது தெரியல. எப்படியாவது சரி பண்ணுங்க. நீங்க தான் காப்பாத்தணும். நீங்களும் பொண்ணுந்ததுக்கு காரணங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க மாதிரி அவனுமே அதை சொல்லிட்டு இருக்கிறான். இது எதுவுமே கேட்க முடியாத நிலையில அந்த சயின்டிஸ்ட் இருக்கும் பொழுது அங்க வேலை பார்த்துட்டு இன்னொருத்தர் வந்து ப்ரொஃபசர் ஒரு அர்ஜென்ட் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அவசர செய்தின்னு பார்க்கும் பொழுது அந்த கணிசி அந்த ஷிப்ல போனாங்கல்ல அந்த கணிசி கிட்ட இருந்து ஏதோ செய்தி வந்திருக்கு. அதாவது ஆஃப்லைனுக்கு போன அந்த விஷயம் வந்து ஆன்லைனுக்கு வந்திருக்குது. ஏதோ சில தகவல்களுமே அது மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அந்த ஷிப் வந்து அந்த சர்ஃபேஸ்குள்ள நுழையும் பொழுது சிக்னல் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஆனா உண்மையிலுமே அவங்க எப்படியோ கொஞ்சம் கிராஷ் ஆகி லேண்ட் ஆகி இருக்காங்க. அதுல கேப்டன் இறந்துட்டாரு போல இருக்கு. இன்னொரு நபர் சிமன்ஸ் அப்புறம் அந்த கனிஷி இந்த 2 பேர் தான் இப்போதைக்கு அந்த சர்ஃபேஸ்ல இருப்பாங்க போல இருக்கு. அவங்க ஒரு போட்டோவுமே அந்த பிளானட் வந்து எப்படி இருக்கு உள்ள அந்த இன்டீரியர்ல எப்படி இருக்குன்னு ஒரு போட்டோவுமே அமைச்சிருக்காங்க அப்படின்னு அதையுமே அந்த ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. பார்க்கவே ரொம்ப கொடூரமா பயங்கரமா இருக்குது. இந்த செடியெல்லாம் உள்ள டெலஸ்கோப்போ மைக்ரோஸ்கோப்போ வச்சு பார்த்தா வித்தியாசமால எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு காட்சியா டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஒரு விசித்திரமான ஒரு புரியாத புதிரான ஒரு காடு மாதிரி அங்க தெரியுது. சோ அந்த ஒரு இடத்துக்குள்ளதான் அந்த கன்சியும் சரி அந்த சிமன்ஸ் அப்படிங்கிற 2 நபருமே உள்ள நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி 2 நபர்களும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப சிமன்ஸ் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது எதையோ பார்த்திருக்காரு. அங்க கையை காட்டுறாரு. அந்த ஏதோ ஒரு இருட்டா இருக்கு. அதுக்கு உள்ள இருந்து மனிதர்களோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் உயிரினங்கள் மாட்ட அங்க அந்த நம்ம மனுஷங்க மாதிரிதான் இருக்கு. அதுங்களாம் அப்படியே அங்க வந்துகிட்டு இருக்குது. சோ இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு புரியாமல இருக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அந்த சிங்கல் அதோட அங்க அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். சோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸருக்குமே ஒண்ணும் புரியல. அவருக்கு வேற இன்னொரு கவலையா இருக்குது. சோ டோக்கியோவுக்கு போகணும்னு நினைக்கிறேன். என் பொண்ணுகிட்ட இருந்து எந்த ஒரு கான்டாக்டுமே கிடைக்கல. நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒன்னும் பதிலே இல்லைங்கிற மாதிரி அவரு கவலை பண்றாரு. சோ ஒரு கொஞ்ச காலத்துக்காவது நான் டோக்கியோல போய் இருந்துட்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா இப்ப நீங்க வெளியே போறது ஆபத்து. எங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னா வெளியே சில நபர்கள் அந்த பறக்கும் கார்ல இந்த மாதிரி அந்த பறக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப சாதனங்கள் எல்லாமே பயன்படுத்திட்டு உங்களுக்காக தான் வெளியே காத்துட்டு இருக்காங்க. உங்களை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னா
நீங்க மாட்டிக்குவீங்க, உங்களை புடிச்சு கொண்டு போயிருவாங்க. சோ அதனால அந்த சமயத்துல எங்களால கூட உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, வெளிய இந்த மாரி ஆட்கள் இருக்கிற விஷயமே அந்த சயின்டிஸ்ட்க்கு அப்பதான் தெரியும் போல இருக்கு. என்ன அப்படிங்கிற மாரி அவருமே அதிர்ச்சியா கேட்கிறாரு. சோ அந்த சயின்டிஸ்ட பிடிக்கிறதுக்கு தான் அத்தனை பேருமே வெளியே சூழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சோ திரும்ப அந்த இடத்துக்கு வராங்க. யசுமி, ரெமினாலாம் காட்டுறாங்க. அந்த ட்ராஷ்குள்ள உள்ள வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. ஏதோ பாதாள சாக்கடையாட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு மாதிரி அந்த மோசமான வாடைக்கு மத்தியில நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. குனி ஹீரோ அப்படியே சொல்றா, ஏப்பா அவனுக்கு ஒரு வேற பிளானே கிடைக்கலையா, நல்ல பிளானா, இதான் சூப்பர் பிளானா அப்படின்னு சொல்லும் பொழுது, வேற வழியில நமக்கு இதுலதான் போயாகணும். இந்த பாதை மூலமா நம்ம எங்கேயாவது போயிட்டோம்னா அந்த கூட்டத்தை தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யசுமியுமே சொல்லி இப்ப அதை முன்னோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பாதாள சாக்கடைக்குள்ள போனாலும் சரி, எங்கிட்டு போனாலும் சரி, நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கூட்டமே பின்னாடி இவங்க எங்க போனாலுமே துரத்திட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. வேகமா இவங்களும் முன்னோக்கி போறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ வெளியே இருக்கான அந்த வெளியை கண்டுபிடிச்சு சாக்கடையுடைய அந்த மேல் திறப்பை திறந்துக்கிட்டு மேலையுமே வந்துடுறாங்க. அப்போதைக்கு அங்க மக்கள் யாரும் இல்லை, எப்படியோ ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே வெளியில வந்து அங்க போறாங்க. அப்ப வானத்தை பாக்குறான் யசுமி, பெரிய அதிர்ச்சி அடைகிறான். ஸ்லோவா தான் அந்த ரெமினா பிளானட் வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப அது ரொம்ப க்ளோஸாவே இருக்குது. இன்னும் தெளிவா பிரம்மாண்டமா தெரியுது அந்த பிளானட். அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறோம். உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டீரியல், அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லாவே தெரியுதுன்னு வைங்களேன். ஸோ அப்பதான் அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்படியே நின்னதுனால மக்கள் கூட்டமெல்லாம் ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே இப்ப அவங்களை பிடிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. அவங்களால எங்கேயும் ஓடவும் முடியல. முன்னாடி பில்டிங்கோ செவரோ இருக்குது, தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஒரு சின்ன ஒரு கேப் தான் இருக்கு, சந்து தான் இருக்கு. அதுக்குள்ளதான் போனா போக முடியுமே தவிர வழியே கிடையாது. அந்த கூட்டத்துக்கு மத்தியில வசமா மாட்டிக்கிட்டாங்க. யசுமி எவ்வளோ ட்ரை பண்றான், சொல்லி பாக்குறான். ஆனா அவங்க கேட்கற மாதிரியே இல்ல. சரி, ரெமினாவாவது எப்படியாவது காப்பாத்துமே அப்படின்னு அந்த சந்துக்குள்ள தள்ளிவிட பாக்குறான். நீ போய் முன்னாடி ஓடிடு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ கேட்கலாம், உன்னை விட்டு நான் வரமாட்டேன், நீ கூடவா போலாம், சேர்ந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவளுமே பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க டைமே கிடையாது. அந்த குனிகிற இருப்பான் பாத்தீங்கன்னா, சரியான கோடையா இருப்பான் போல இருக்கு. அவன் என்னை விட்டுருங்க, எனக்கு அந்த பொண்ணுக்கு சம்பந்தமே கிடையாது, நான் தெரியாதனமா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன், அதனால தான் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மட்டும் தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக சுயநலமா வந்தாங்க பேசுறத பார்க்க முடியுது. அப்ப அந்த சமயத்துல யசுமி எப்படியாவது அந்த சந்துக்குள்ள ரெமினாவை அமிச்சிடணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த சமயத்துல அந்த குனியோ வேகமா அவன் ஓடிட்டு இருக்கான் அந்த சந்துல. சோ எந்த அளவுக்கு ஒரு கோலையா சுயநலமா அவன் இருக்கிறான் அப்படிங்கிறது அவனுடைய சுயரூபத்தை வந்து அப்ப வெளிப்பட்டிருக்கு. ஆனா இங்க யசுமி முடிஞ்ச வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறான். அந்த கூட இருந்த நபருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்றான். ஆனா மாட்டிக்கிட்டாங்க, எதுவுமே பண்ண முடியாது. யசுமியும் ரெமினாவையும் வந்து பிடிச்சி அப்படியே தரையில வந்து போட்டுறாங்க. ஸோ எல்லாருமே அவங்கள கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதங்களை அப்படியே தூக்கி கொண்டு வராங்க. ஒரு நபர் கத்தி எடுத்துட்டு அப்படியே குத்த வரான். அந்த யசுமி வந்து வேண்டாம், நிறுத்து சொன்னா கேளு, வேற ஏதாவது பண்ணிக்கலாம், பொறுமையா இருங்க அப்படின்னு எவ்வளவு ட்ரை பண்றானா இல்ல. அவன் ரெமினாவை குத்த வரும் பொழுது இவன் மேல வந்து படுத்துக்கிறான். அதனால அந்த கத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த யசுமி மேல பாஞ்சிருது. ஸோ யசுமி அங்க உயிரை விடுற நிலைமையில இருக்கா. இதை பார்த்தோன்னே ரெமினா ஷாக் ஆயிடுறா. எனக்காக நீ உயிரை விட்டுருக்கியா அப்படிங்கிற மாதிரி கண்லயே அவ பாக்குறா. அவ அதிர்ச்சி அடைகிறா. யசுமி, இல்ல நீ சாகக்கூடாது, வேணா என்னை விட்டு போயிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எதுக்காக நீ வந்து இதை பண்ண, நீ இதை பண்ணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்பதான் அவனுமே சில உண்மையை சொல்றான். சோ அவன் ரெமினாவை காதல் வச்சிருக்கான். ஒரு மேனேஜரா மட்டும் கிடையாது, கூடவே இருந்ததுனால அவனுக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்குது. எப்படியோ கடைசி வரைக்கும் கூட இருந்து அவளை காப்பாத்திருக்க ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா அவங்க உயிரை விட்டுட்டான். இது ரெமினாவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியா தூக்கி வாரி போட்டுருது. நமக்காக இவன் உயிரை விட்டுட்டானே அப்படின்னு அவளுமே ரொம்ப கவலைப்படுறா. இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஃபேன் கிளப்புடைய பிரசிடென்ட் அவனுக்குமே ரொம்ப கவலையாயிருது. ஆனா அந்த பிரசிடென்ட் வந்து அந்த யஸ்மி இறந்து போனதுக்கு கவலைப்பட்டானா இல்ல ரெமினா வந்து யஸ்மிக்காக இப்படி அழுகுறாளே கவலைப்படுறாளேன்னு நினைச்சு அதை நினைச்சு கவலைப்பட்டானான்னு தெரியல. ஆனா அவன் கவலைப்படுறான் அப்படின்னு தெரியுது. சோ அடுத்து அவ்வளவுதான், ரெமினாவையும் கொல்ல போறாங்க. கத்தி எடுத்து திரும்ப ரெமினாவை கொல்ல வர சமயத்துல பின்னாடி இருங்க அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. யார் என்னன்னு பார்க்கும் பொழுது அந்த மாஸ்க் போட்டு கும்பல் வந்துடுறாங்க. இத நம்ம இப்படி பண்ணக்கூடாது, இவளுக்கு வேற விதத்துல தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த சிலுவை எல்லாமே எடுத்து வச்சிருப்பாங்களே, அதுல வந்து அந்த சிலுவையில அரைஞ்சு கொண்டுடலாம் அப்படின்னு இப்ப ரெமினாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கூட அந்த பிரசிடென்ட், அந்த கிளப்புடைய பிரசிடென்ட் அவனையுமே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பிரசிடென்ட் அவன் சொல்றான், இங்க பாரு, உனக்காக அந்த யஸ்மி மட்டும் இல்ல, நானும் இருக்கிறேன், உனக்காக ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எதையுமே காதுல வாங்குற நிலையிலேயே அங்க ரெமினா இல்ல. சோ தனக்காக உயிரை விட்டுட்டான் யஸ்மி அப்படின்னு அவனை நினைச்சு இவ ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறான். சோ அப்படியே அவங்க நடந்து போறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வராங்க. மக்கள் கூட்டம் அங்க அப்படியே பயங்கரமா இருக்குது. ஒரு கடலாட்டம் அப்படியே திரண்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில ரெண்டு பெரிய சிலுவைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அதுல ஏற்கனவே ஒரு நபர் வந்து அறையப்பட்டிருக்கா. அப்படி மோசமான நிலையில் இருக்கு. அப்படி யாரு என்னன்னு இவ ரெமினா நல்லா கவனிச்சு பாக்குறா. அப்பதான் தெரியுது அது தன்னுடைய அப்பாவான ஓகுவரா அப்படின்னு.
அவளும் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல போக ட்ரை பண்றா, ஆனா முடியல. அங்கிருந்து ஒரு மாதிரி பேசுறா. அவருமே ஃபர்ஸ்ட் அந்த ஃபாதரே பேசுற, அப்பா தான் பேசுறது. ரெமினா என்ன மன்னிச்சிரு, உன்னுடைய பேர் வச்சதுனால இவ்வளவு பிரச்சனை, இதனால உன்னையுமே நான் வந்து பிரச்சனையில மாட்டி விட்டுட்டேன். ஸோ எல்லாமே காலம் கடந்து போயிடுச்சு, கையை மீறி போயிடுச்சு, இனிமே எதுவுமே பண்ண முடியாது, முடிஞ்ச வரைக்கும் என்ன மன்னிக்க ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. வேண்டாம் அவனை விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க மாதிரி இவளுமே இருந்து கதறிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த சமயத்துல மாஸ்க் போட்ட அந்த ஒரு நபர் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் சிலர் கையில ஈட்டிங்க மாதிரி வச்சிருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் மேல அப்படியே குத்துறாங்க. ஒரே நேரத்துல 4-5 ஈட்டிகள் அப்படியே அவருடைய உடம்புல அப்படியே வயிற்றுல அப்படியே பாயுது. அவ்வளவுதான், அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. 2வது வாட்டி அதே மாதிரி குத்துறாங்க, அவரோட உயிர் அங்க போயிருது. இருந்தாலுமே மேலும் மேலும் குத்திக்கிட்டு தான் இருக்காங்க கொடூரமான முறையில. அங்க இருந்த மக்கள் எல்லாமே கம்பிகள் மூலமா அந்த நபரை குத்திட்டு தான் இருக்காங்க. இன்னும் அந்த மனுஷன் இறந்து போயிட்டா இருந்தாலுமே அவங்களுடைய அந்த ஒரு வெறிய, ஒரு கொடூரத்தை, ஆவேசத்தை வந்து தீர்த்துக்கறதுக்காக அந்த நபரை போட்டு குத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இத பார்த்த ரெமினா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பா அப்பான்னு அவளுமே கத்திக்கிட்டு தான் இருக்கா. அந்த காட்சியை பாக்குறதுக்கு அங்க பயங்கரமா இருக்குது. அந்த சமயத்துல அந்த மாஸ்க் போட்ட அந்த ஆளு இவளையும் பிடிச்சி அந்த சிலுவையில கட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவளையுமே பிடிச்சு தரன்னு அங்க இழுத்துட்டு போறாங்க. அந்த பிரசிடண்ட் இருப்பானே கூட இருந்தவன், அவனுமே என்ன பண்றீங்க, அவளை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவனுமே கதறான். அவன் அக்கறையில கத்துறானா, அந்த பொண்ணு மேல இருக்க ஆசையில கத்துறானான்னு தெரியல. ஆனா அவனுமே கவலைப்படுறான். ஆனா எல்லாமே கையை மீறி போயிடுச்சு, இனி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவளையும் அந்த சிலுவையில வந்து கட்டி வச்சிடுறாங்க. அவங்க கத்துறா, பட் அவளால் அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, வசமா மாட்டிக்கிட்டா. அவளையே அதே மாதிரி கட்டிடுறாங்க. கீழே இருந்த மக்கள் எல்லாமே கொல்லுங்க அவளை கொல்லுங்க அப்படின்னு ஆவேசமா, அப்படி என்ன பெரிய தெரியல, அப்படி ஒரு ஆவேசமா வந்து பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த சமயத்துல அந்த மேல இருந்த அந்த பிளானட் இருக்கு பாத்தீங்களா, திடீர்னு அது ஒரு மாதிரி விலகுது, அப்படியே ஒரு மாதிரி ஸ்பிளிட் ஆகுது, அப்படியே பிரிஞ்சு போக ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாமே அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது அந்த பிளானட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஹை இருக்கும், கண் இருக்கும். சோ அது வந்து அங்க ஓப்பன் ஆகுது. அதை பார்த்தோன்னே மிரண்டே போயிடுறாங்க. அப்ப அந்த பிளானோட அந்த பெரிய கண்ணுக்கு கீழே வந்து இன்னொரு விஷயம் வந்து முளைக்குது. அப்பதான் தெரியுது லிப்ஸ் மாதிரி ஏதோ முளைக்குது. அப்பதான் தெரியுது அது ஒரு வாய்ப்பகுதியாட்டம் இருக்கு அப்படின்னு. சோ அந்த பெரிய பிளானட்டை ஒரு ஃபேஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த பெரிய ஐ ஒரு கண் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கீழே அதோடைய லிப்ஸ், அத வாயின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் தெரியுது அந்த பெரிய கண்ணுக்கு பக்கத்துல இன்னும் 2 சின்ன கண்கள் வந்து அப்படியே வந்து திறக்குது. ஒரு 3 கண்கள் இருக்கிற மாதிரி நமக்கு அங்க காட்டப்படுது. அப்ப அதோட வாயில இருந்து ஏதோ நீட்டிக்கிட்டு வருது. நாக்கு அப்படி நம்ம எடுத்துக்கலாம். பட் ரொம்ப நீளமா பெருசா இருக்குது. அது பக்கத்துல இருந்த ஒரு உருண்டைய அப்படியே புடிச்சுக்குது. அது வேற ஒண்ணும் இல்ல, நிலாதான். சோ நிலாவே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி புடிச்சு நசுக்கி தன்னோட வாய்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுருது. ஏதோ தவளை ஒரு பூச்சி பிடிச்சி சாப்பிடுற மாதிரி ஒரு நிலாவையே புடிச்சு சாப்பிட்டுருது. மக்கள் அப்படியே மிரண்டே போயிடுறாங்க. என்னடா நடக்குது, சினிமா படத்துல கூட இப்படி எல்லாம் பார்த்துருக்க மாட்டோமே, இப்படி அசால்ட்டா மூனையே முழுங்கி தள்ளுது, நம்ம கதி அதோ கதிதா அப்படின்னு அவங்க பதறதையுமே பார்க்க முடியுது. அப்ப அதோடைய நாக்கு அப்படியே வெளியில வருது, திரும்ப ரொம்ப நீண்டு கீழே வரைக்கும் வருது. அப்பதான் தெரியுது அது எவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு. சோ அதோடைய நாக்கே அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த பிளானட் அப்படி பூமியை தாக்குச்சுன்னா பூமி அவ்வளவுதான், இருந்த இடம் தெரியாமலே அழிஞ்சு போயிரு அப்படின்னு தெளிவா தெரியுது. அது சில நிமிடங்களே, சில வினாடிகளே அது முடிஞ்சிடும் அப்படின்னு தெரியுது. அது அப்படியே வெளியில வந்து ஒரு மாதிரி தன்னை அப்படியே சுருட்டிக்கிட்டு அதோட இதுல இருந்து என்னமோ வருது, எச்சில் துப்புற மாதிரி அதுல இருந்து ஏதோ சின்ன சின்னதா வெளியில வருது. ஆனா அதுல பாக்கதான் சின்னது, அது பூமி நோக்கி வரும் பொழுது பெரிய ஏதோ ஒரு ஒளி கீற்றுகளாட்ட அப்படியே வருது, கதிரலைகளாட்ட ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி கண் கூசுற அளவுக்கு வருது. அது கீழே வந்து தாக்கும் பொழுதுதான் பல்லாயிரக்கணக்கான ஒரு நியூக்ளியர் பாம்பை போட்டா எப்படி ஒரு எஃபெக்ட் ஆகுமோ அது மாதிரி அந்த பூமியில வந்து வெடிச்சு செதறுது. அதே மாதிரிதான் அந்த நியூக்ளியர் பாம்பு வெடிச்சா அந்த மேல அந்த கிளவுட் எல்லாம் எப்படி வரும், அந்த காளான் கிளவுட் மாதிரி எல்லாம். சோ அதே மாதிரிதான் நடக்குது. ஒரு அணுகுண்டு போட்டாலே தாக்க முடியாது, அத்தனை வந்து அங்க விழுந்து அந்த இடமே கண்ணி வைக்கிற நிமிஷத்துல அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகுது.
இந்த மக்கள் எல்லாமே இங்க கொஞ்சம் தள்ளி இருந்தாலுமே அதோடைய தாக்கம் அந்த வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை அப்படியே காத்து மாதிரி அடிச்சு அப்படியே தூக்கி வீசுது. மக்கள் பதறி போய் அங்கிருந்து ஓடுறாங்க எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு. அப்பதான் அந்த பிரசிடென்ட் இருப்பானே அவன் வந்து இதை வந்து சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு ரெமினா வந்து காப்பாத்திடுறான். மேல போய் சிலுவையில இருந்து அவளை வந்து எப்படியோ கீழே கொண்டு வந்து அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி அவளை காப்பாத்திடுமே. ஆனா அந்த பிளாஸ்ட்ல இருந்து அந்த நெருப்புல இருந்து அந்த புகை மூட்டத்துல இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த புகை வந்து வெடிச்சதுல பயங்கரமான புகை ஏற்பட்டுருது. மேல இருக்க அந்த மேகத்தையே மறைச்சிருது. அந்த பிளானட் இருக்கிறதே தெரியல. அவ்வளவு பெரிய பிளானட் வந்து கண் கூட தெரியுது, பட் அது இல்ல, மறைஞ்சே போச்சு. அதுக்கப்புறம் ரெமினாவை எப்படியோ தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல போறான். அந்த இடிபாடுகளுக்கு இடையில அது ஒரு கல்லுல அப்படியே போறான். அவன் கொஞ்சம் மயக்கத்துல இருக்கான். ரெமினா எந்திரி எந்திரி அப்படிங்கிறான். அப்ப அந்த சமயத்துல அவ ஏதோ ஒரு ஈரோத்தனமான ஒரு வேலையை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறான். நம்ம எப்படியோ இவளை காப்பாத்திடும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ள. அப்ப எப்படியோ ரெமினாவும் ஒரு மாதிரி கண்ணை திறக்கிறா. சோ நிலவரத்தை புரிஞ்சுக்கிறா. தன்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத அவ திரும்ப சடனா அவளுக்கு ஞாபகம் வருது. உடனே கவலைப்படுறா, அழுவ ஆரம்பிக்கிறா. இவனும் ஆறுதல் சொல்ல நினைக்கிறான். சோ அப்பா இறந்து போயிட்டாரு, இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை எப்படியே காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான். ஆனா அடுத்து யசுமி ஞாபகம் வந்துருது. அவனு இறந்து போயிட்டானே அப்படின்னு அவன் இன்னுமே கொலைப்படுறான். அதை பார்த்தவனே இவனுக்கு ஆச்சரியமாயிருது, அதிர்ச்சி அடைஞ்சிருது. ஏன்னா நாம கஷ்டப்பட்டு கூட்டு வந்தா இவனுக்கு இன்னும் யசுமி நினைப்பாவே இருக்காளே அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு கவலையுமே ஒரு அதிர்ச்சியுமே மூஞ்சில பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அவன் எப்படியோ ரெமினாவை கூட்டிட்டு அங்க இருந்து போறான். அப்ப திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை எப்படா பெய்யுது, அங்க வெடிச்சு சதறிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வெடி விபத்துனால அந்த கிளவுட்ஸ்ல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அது மூலமா திடீர்னு அங்க மழை கூட பெய்யலாம். சோ அப்படியே வந்து அந்த மலையில ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. முன்ன அப்படியே இவன் வந்து ஆறுதல் சொல்ற விதமா அப்படி இப்படின்னு ஏதோ ரெமினா கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப ஒரு நபர் அங்க வழியில் இருக்கிறான். சோ அவன் வேற யாரும் கிடையாது, அந்த குனிஹீரோ தான். சோ இதை பார்த்தோடனே அவனுக்கு சந்தோஷமாயிருது. யாரு அந்த குனிஹீரோவுக்கு, ஓ நீங்க 2 பேரும் இவ்வளவுதான் இருக்கீங்களா, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் காய்ச்சா அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறான். இவனுக்கு செம கோவம். இவன் தான் கோலத்தனமா அங்கிருந்து ஓடி போயிட்டானே அப்படின்னு ஓங்கி எட்டி வதைக்கிறான். அந்த குனிஹீரோவும் அவனுமே பேசான், நான் வேணும்னால ஓடி போல, என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அதெல்லாம் காதுல வாங்குற நிலைமையிலே இல்ல. அவன் போட்டு சாத்துறான், பயங்கரமா அடிக்கிறான். அங்க குனிஹீரோனால எதுவுமே பண்ண முடியல. இதை பார்த்துட்டு இருந்த ரெமினா வந்து போது நிறுத்து, இதுக்கு மேல என்னால வயலன்ஸா பார்க்க முடியாது, நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை அவ சொல்லிட்டான். இதை கேட்டோடனே அவனுக்கு அங்கே ஷாக் ஆயிடுது. ஸோ அவன் நம்மளதான் வெறுக்கிறாளோ, எனக்கு பிடிக்காம போயிடுச்சா அப்படின்னு அவன் ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஸோ அப்புறம் என்ன, இந்த குனிஹீரோ அவன் வந்து தனக்கு கிடைச்ச சான்ஸா பயன்படுத்திட்டு அவகிட்ட பேச வந்து ட்ரை பண்றான். வா நான் உன்னையும் கூட்டிட்டு போறேன், சேஃபான இடத்துக்கு போயிடலாம் அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு என்னென்னமோ வளர்றான். ஸோ அப்ப அவன் என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு அப்படிங்கிற மாதிரி ரெமினா வந்து சொல்றான். ஏன்னா அவளுக்கு இப்ப முக்கியமான இருந்த 2 நபர்கள், ஒண்ணு அவளுடைய அப்பா, இப்ப அந்த யசுமி அடுத்து. ஸோ 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இதுக்கு மேல அவளுக்கு அந்த உலகமே ஒரு மாதிரி வெறுமையா தெரியுது. இனி நாம மட்டும் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியான அந்த ஒரு மனநிலைக்கு வந்துடுறா. அவ அப்படியே தான் இருக்கா. ஆனா அவளுடைய நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்காம இவன் பாட்டுக்கு ரெமினா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறா. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. மக்கள் எல்லாமே அவளை கொல்லணும் இன்னும் அவளை தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பிளானட் வந்து பூமியை அழிக்க போகுது. இருந்தாலும் இவ்வளவு பிடிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற அந்த வெறி மட்டும் அவங்களுக்கு அடங்கவே இல்லை. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அவன் குனிஹீரோ வந்து ரெமினாவை அங்க இருந்து கூட்டிட்டு போறான், தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஏன்னா அந்த பேஸ்மெண்ட்ல அங்க அடியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாம் ஷெல்டர் இருக்குது, பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த இடத்துல வந்து பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே கூட்டு போறான். அங்க வீட்டுக்குமே போயிடுறான். அங்க அந்த குனிஹீரோவுடைய அப்பா இருப்பாரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாரு. எதுக்காக இவ்வளவு கூட்டிட்டு வந்த, ஊர்ல தான் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, எல்லாருமே இவ்வளவு வெறுக்கிறாங்க, நீ பாட்டிக்கு இவ்வளவு கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தானே பிரச்சனை வரும், இங்கதானே ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி அவருமே கொஞ்சம் கடுமையா பேசுறாரு, கவலைப்படுறாரு. நீ இவளுங்க கூட்டிட்டு வந்துடக்கூடாது, ஒழுங்கா வெளியில கூட்டிட்டு போறே, அவங்க இருக்கக்கூடாதுங்க மாதிரி சொல்லும் பொழுது என்ன பேசுங்க, இவளை எப்படி வெளியில கூட்டிட்டு போக முடியும், எல்லாம் இவளை தேடிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்க பாரு லூஸ் மாதிரி உலகாத, நமக்கு நேரமே இல்லை, நம்ம வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னது கிளம்பணுமா, எங்க போறது அப்படிங்கிற மாதிரி அந்த குனிஹீரோ கேட்கிறான். எங்க அந்த பிளானட்டான ரெமினாவுக்கு தான் போகணும், என்னது நம்ம அழிக்க வந்த பிளானட்டுக்கே நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுதுதான் சொல்றான். சோ அந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து லேண்ட் ஆச்சு பாத்தீங்களா, கிராஸ் லேண்டிங் ஆயிருக்கும். சோ அப்ப அந்த சிமன்ஸும் அந்த கனிஷாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க ஏதோ பார்த்திருப்பாங்க, ஏதோ யாரோ வர்ற மாதிரி இருக்கும், அவங்க ஹியூமன்ஸா இல்ல யாரு என்னன்னு யாரோ வர மாதிரி இருக்கும். சோ அதை ஏதோ பார்த்திருக்காங்க. அங்க ஹியூமன்ஸ் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த கண்டறிஞ்சிருக்காங்க. அதனால நம்ம வந்து ரெமினாவுக்கு போகணும். ஸோ கவர்மெண்ட் வந்து எவாக்குவேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதில் போகணும், அதனால நமக்கு டைம் இல்லை, கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த குனிஹீரோவுக்கு விஷயமே புரியுது. ஓஹோ, இந்த மாதிரி ரெமினாவுக்கு போனால் நம்மளால அங்கே சர்வே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அந்த பூமி தான் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறான். அப்பதான் இன்னொரு விஷயமே அங்கே தெரிய வருது. அவங்க அப்பாவுக்கு ஒரு டவுட் இருக்குது, அது வந்து கிளியரா இருக்குது. ஸோ அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நேம் வந்து அந்த அந்த கெனிஷி இருக்கான் பாத்தீங்களா, அவனுடைய ஃபர்ஸ்ட் நேம் வந்து டெய்சிகி. ஆமா, அதாவது டெய்சிகி கனிஷி அப்படிங்கிறத முழு பேராட்டு இருக்கு. ஸோ
ஸோ டெய்ஸிக்கு கனிஷி அப்படின்னா அவன் யோசிக்கிறான், யாரா அந்த குனி ஹீரோ, இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அதான் அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் சொல்றாரு. அப்பதான் தெரியுது, உன்னுடைய பிரதர் நான் கூட வேட்டையை அமிச்சனே, ஸோ அவனுடைய பேரும் இந்த பேரும் ஒரே மாதிரி இருக்குது. அவன் தான் இந்த ஸ்பேஸ் ஆசனட்டு இந்த மாதிரி ஆசைப்பட்டு இருந்தா, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன், அதனால அந்த வீட்டை விட்டே போயிட்டான். ஒருவேளை அந்த கனிஷி தான் நம்ம பையனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி, உன்னோட பிரதர் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியுமே அவர் சொல்றாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஸோ அது அவனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ எது எப்படியோ இவங்க அந்த ரெமினா பிளானட்டுக்கு போகணும், கவர்மெண்ட் போட்டிருக்க திட்டத்தின்படி அது எப்படியோ செய்ய போறாங்க, போக போறாங்க. ஆனால் ரெடியாக கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது ஓகே, ஆனா ரெமினாவே நம்ம கூட கூட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உனக்கு என்ன பைத்தியமா, நான் 1000 வாட்டி சொல்லிட்டா இங்க இருக்கவே கூடாது, முதல்ல நீ பாட்டுக்கு அவளை கூட்டு போகணும் அப்படின்னு இருக்க, ஒழுங்கா அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது என்னால முடியாது, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன், நம்ம சேர்ந்துதான் போறோம் அப்படின்னு அவன் பேஸ்மெண்ட்டுக்கு கீழே கூட்டிட்டு போறான். ஆனா அவங்க அப்பா அம்மா கடுமையா திட்டுறாங்க, பைத்தியமா பிடிச்சிருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரியுமே கேட்கறாங்க. ஆனா இவன் அதெல்லாம் கண்டுக்காம நேரா அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து கீழே போயிடுறான். அங்க 2 பேரும் வந்துடுறாங்க. அப்ப ரெமினா சொல்றான், நான் வந்து பூமியில இருக்கதா விரும்புறேன், நீ வந்து கிஃப்டட் இந்த மாதிரி இடத்துல பாதுகாப்பா இருக்கிற கொடுத்து வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, என்ன விட்டுரு, நான் அங்க இருக்கதா போறேன், அங்க பாதுகாப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அங்கேயே போயிடுற மாதிரி அவ சொல்றா. என்னது போறதா, வெளியே போனா நீ செத்துரு, ஆனா நீ இங்க இரு, எனக்காக இரு அப்படின்ட்டு அந்த குனி ஹீரோ ரெமினா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான், அவளுக்கு தொந்தரவு கொடுக்குறான். அந்த சமயத்துல ரெமினா எப்படியா வந்து பாத்தீங்கன்னா அவனை அடிச்சு அங்கிருந்து தள்ளிடுறான். அந்த சமயத்துல அவங்க பேரண்ட்ஸுமே கீழே வந்துடுறாங்க. சோ அவளை நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க. ஆனா அவ உன்னை அடிச்சதுக்கு பதிலுக்கு வேணா நான் ஒரு விஷயம் பண்றேன்னு இவங்க அம்மா வந்து பாரு ரெமினாவை 2 அப்பா அப்பாறாங்க. சோ அப்புறம் ரெமினாமே ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு வெளியிலுமே போறாங்க. சோ அங்க கேட்டுக்கிட்டயுமே வந்துடுறாங்க. கேட்டை திறக்கிறாங்க, வெளியில போயிடலாம் அப்படின்னு பாக்குற சமயத்துல மக்கள் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. சோ ரெமினா எங்க இருந்தாலும் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு தேடிட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே அந்த குனீரோ வந்து அதிர்ச்சி அடைஞ்சிடறான், பயந்து போயிடுறான். அப்ப குனீரோ அவனுடைய வேலையை காட்டுறான். அப்பதான் தெரியுது அப்ப இன்னும் கேவலமானவன் அப்படின்னு. என்ன பண்றான் அப்படின்னா, நானும் உங்க பக்கம் தான் இருக்கேன், எனக்கு அவளுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அந்த ரெமினா வந்து பாரு வெளியில தள்ளிடுறான். இப்ப ரெமினா அந்த மாஸ்க் போட்ட கும்பல் கிட்டயோ மக்கள் கிட்டயோ மாட்டிக்கிட்டான். அப்ப அந்த மாஸ்க் போட்ட நபர் பேசுறான், இங்க பாரு ரெமினா, இதுக்கு மேல எங்கேயும் ஓட முடியாது, நீ மாட்டிக்கிட்ட, நீ சாக போற அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுது கையில வச்சிருக்க ஒரு குச்சியோ ஒரு ஆயுதத்து மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஓங்கி வீசுறான். அது ரெமினாவுடைய கழுத்துல மாட்டிட்டு இருந்த அந்த நெக்லஸ் வந்து பாத்தீங்கன்னா அருந்து கீழே விழுந்துருது. அவளுக்கு ஷாக் ஆயிருது. மக்கள் அந்த ஆட்கள் எல்லாருமே அவளை கொல்றதுக்கு அங்க ரெடியா இருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அவ அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இவங்களுமே ரெமினாவை கொல்லணும், அவளை கொல்லணும் அப்படின்னு வெறியோட பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு நபர் பறந்துகிட்டே எல்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டே வரான். ஆனா ரெமினா மேல குண்டு பல்ல, அவளும் எப்படியே தப்பிச்சாங்கிறது ஒரு மாதிரி ஓடிடுறா. அப்ப அந்த சமயத்துல அந்த பிளானட் வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய காத்து மாதிரி அடிக்குது. அப்பதான் தெரியுது பெரிய ஒரு எர்த்குயிக் அங்க நடக்குது. நிறைய கட்டடங்கள் பில்டிங் எல்லாமே அங்க இடிஞ்சு உழுவுது. ஒரு மிகப்பெரிய பேரழிவு அங்க நடக்குது. சோ இங்க இருந்த மக்கள் சிலர் வந்து எப்படியே தப்பிச்சிடுறாங்க. ஆனாலும் நிறைய பேர் அங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்க அப்படியே மேல அந்த பிளானட்டை வந்து பாக்குறாங்க, அந்த கண்ணை வந்து பாக்குறாங்க. சோ இதுக்கு எல்லாமே காரணம் அந்த ரெமினா தான். சோ அவளை பிடிச்சாகணும், இவ்வளவு பெரிய பேரழிவு நடந்துகிட்டு இருக்கு, ஆனா அவ மட்டும் இன்னும் உயிரோட இருக்கா, அவளை கொல்லணும் அப்படின்னு திரும்ப அவளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவளும் அங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டே தான் இருக்கிறா. பின்னாடி அவங்களும் துரத்திட்டே வராங்க. இவ அப்படியே ஏதோ ஒரு இடத்துல அப்படியே ஓடிட்டு இருக்கா, ஒரு சந்து மாதிரி, அதுக்குள்ள ஓடுறா யாரு பார்க்காத மாதிரி. அப்ப ஒரு பழைய இடத்துக்கு வர, அந்த வேஸ்ட் பொருட்கள்லாம் போட்டு வச்சிருப்பாங்களே அந்த இடத்துக்கு வரா. அப்ப அங்க பழைய ஏட் இருக்குது, அதை விலக்கி விட்டு உள்ள போறா. அப்ப யாரோ ஒரு நபர் அவருடைய கையை பிடிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது அங்க ஒரு நபர் ஏற்கனவே மறைஞ்சிருக்கானு. அவன் பிச்சைக்காரனா இல்ல யாரு என்னன்னு தெரியல, பட் அவன் அங்க மறைஞ்சிருந்திருக்கிறான். ஆனா அவன் ரெமினாவை எதுவும் பண்ணல, இது என்னோட இடம், என்னுடைய வீடு, நீங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சாரி தெரியாம வந்துட்டேன், பட் சில பேர் என்ன துரத்திட்டு வராங்க அப்படின்னு அவன் சொல்றப்பதான் அவனு கவனிக்கிறான். அந்த பின்னாடி இருந்த மக்கள் எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அமைதியா எந்த பிரச்சனையும் இல்லாம அங்க அப்படியே பதுங்கிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த மாஸ்க் போட்ட இருக்கான் பாத்தீங்களா, உண்மையிலுமே யாரு என்னன்னே தெரியல, மனுஷன் மாதிரியே தெரியல, வித்தியாசமா தான் இருக்கு அவன் நடவடிக்கை எல்லாமே. ஒருவேளை அவனால தான் மக்கள் தான் ஒரு மாதிரி வெறி கொண்டு ரெமினாவை பிடிக்கணும் அப்படின்னு துரத்திட்டு வராங்களா என்ன அப்படிங்கிறது புரியல. பட் அவங்க வந்து அது 2 பேர்த்தையுமே ஒரு மாதிரி பிடிச்சிடுறாங்க. அங்க 2 பேரும் வசமா மாட்டிக்கிறாங்க. ரெமினாவும் சரி, அந்த நபரையுமே யாரு நல்லா பார்க்கல, அவனுமே பிடிச்சி ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த நபர் ரெமினா மேல அக்கறைப்பட்டு அவனுமே காப்பாத்தணும்னு நினைக்கிறான். அங்க இருந்த ஒருத்தன் அடிக்க வரும் பொழுது போது நிறுத்து அப்படின்னு அந்த மாஸ்க் பாட்டவனே சொல்றான். எதுக்கு நான் நிறுத்த சொல்றான் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவளை வந்து பொறுமையா தான் கொல்லணும். ஸோ பிளானட் ரெமினா வந்து பாத்தீங்கன்னா ஆபத்தானதுதான். ஆனா இப்போ உடனே வந்து அதனால வந்து பெருசா எதுவும் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் உடனே எதுவும் அது இன்னும் நம்மள வந்து பெருசா அழிக்கல. அதனால இவளையுமே இவ வந்து அந்த பிளானட்டோட பெரிய அளவில் சம்மந்தப்பட்டிருக்கனால இவளை வந்து பொறுமையா தான் கொல்லணும். ஸோ பிளானட் ரெமினா தான் ஒரு மாதிரி ஹியூமன் ரெமினாவை ஒரு மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. ஸோ இவ வந்து சாகணும், பட் பொறுமையா சாகணும், இவ வந்து அலறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவ்வளவு கொடூரமான காரியத்தை நீ பண்றதுக்கு நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் அங்க முன்னுக்கு வரான் தடுக்கிறதுக்கு. ஆனா
அதெல்லாம் அவங்க கேட்கல. அவங்க வேலையை வந்து பாக்குறாங்க. அந்த ரெமினாவையும் சரி அந்த நபரையும் சரி பிடிச்சிக்கிட்டு அடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த நபர் அப்படியே தரையில வீழ்த்தி ஒரு பலகையை போட்டு அமுக்கி அவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. இங்க ரெமினா வந்து பக்கத்துல சின்ன ஒரு ஓடையாட்டோ என்னமோ இருக்குது, தண்ணி இருக்குது. அதுல வந்து ரெமினாவுடைய தலையை முக்கி எடுக்கிறாங்க. அதாவது சித்திரவதைப்படுத்துறாங்க. அவ வந்து மோசமான முறையில் தான் சாகணும், உடனே உயிர் பெறக்கூடாது அப்படின்னு கொடுமைப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர்த்தையுமே ஒரு மாதிரி கட்டி போட்டுட்டு அங்க இருந்த மரத்துல அப்படியே ஒரு மாதிரி மேல இழுத்து கட்டுறாங்க. கட்டிட்டு கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு குச்சியை சாட்ட மாதிரி பயன்படுத்தி 2 பேருமே மாத்தி அடிக்கிறாங்க. குறிப்பா ரெமினாவை ரொம்பவே வந்து கொடுமைப்படுத்துறாங்க, பயங்கரமா அடிக்கிறாங்க. அவளுடைய ட்ரெஸ் எல்லாமே அங்க கிழிஞ்சு போயிருது. ரொம்பவே மோசமா வந்து அவ காயம் படுறா, ஒரு மாதிரி கஷ்டப்படுறா. தன்னுடைய அப்பா அப்படிங்கிற மாதிரி டேட் அப்படிங்கிற மாதிரியுமே அழைக்கிறா. அவளுக்கு ரொம்ப வலியா இருக்கு, கஷ்டமா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததே இல்லை. அதனால ஒரு மோசமான விளைவு அங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறா. கூட இருந்த அந்த நபர் ரெமினாவை காப்பாத்தின பாவத்துக்கு அவனையும் போட்டு சாத்துறாங்க. அவன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, அவனுமே அங்க மோசமா அடி வாங்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க போதுமான அளவுக்கு ஆசை தீர ஒரு மாதிரி கொடூரமா அடிச்சு முடிச்சிடுறாங்க. ஆனா அங்க ரெமினாவுக்கு ரொம்பவே வலியில இருக்கா. அந்த தழும்புகள்லாம் காயங்கள் வந்து படுமோசமா அவளுக்கு அங்க ஏற்பட்டிருக்கு. அவளுடைய ஷோல்டர்ஸ் ரொம்பவே வலிக்குது. அவ அங்க அலறா ஒரு மாதிரி அதை பார்க்க முடியுது. அந்த மாஸ்க் போட்ட ஆசாமி கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம கொடூரமா நீ இன்னும் கஷ்டப்படணும், அகைன் திரும்ப நீ வந்து அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மோசமா பேசுறான். ஆனா அங்க ரெமினா பாவம் டேடு அப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. அப்புறம் எஸ்மி ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். ஆனா அவங்க 2 பேருமே இப்ப உதவி பண்றதுக்கு அங்கெல்ல இறந்து போயிட்டாங்க. அதை பார்த்த அந்த மாஸ்க் போட்டவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவனுடைய கண்ணை காட்டுறாங்க. அவன் கண்ணே வித்தியாசமா இருக்கு, ஹியூமன் கண் மாதிரி வித்தியாசமா இருக்குது. சோ அவன் இன்னுமே ஒரு கொடூரமா நீ இந்த மாதிரிதான் அனுபவிக்கணும், கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றான். அப்ப எல்லாருமே மேல பாக்குறாங்க. அந்த பிளானட்டுடைய அந்த நாக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷேடு மாதிரி தெரியுது. அந்த ஒரு புகை மூட்டம் அந்த ஒரு விஷயத்தினால சரியா தெரியல, ஒரு ஷேடு மாதிரி தெரியுது. சோ அது திரும்ப நம்மள தாக்குதல் நடத்த வருது. அதனால இவ்வளவு உடனே கொண்டாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லும் பொழுது பொறுமையாரு, நம்ம அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது, இவ வந்து பொறுமையா தான் சாகணும்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அவங்க 2 பேர்த்தையுமே கையில கட்டி வச்சிருப்பாங்க. அப்படியே இழுத்துக்கிட்டே தரன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு அங்க வலி உயிர் போகுது. அந்த இழுத்துட்டு போறதுனால எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சிலுவையை வந்து அங்க நட்டு வச்சிருப்பாங்களா, அங்கதான் அவருடைய அப்பாவுமே கொண்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டா இருக்கும். அதனால அங்க இருக்கக்கூடிய மரம் அந்த இடமே எரிஞ்சு போயிருக்குது, அந்த சிலுவுமே எரிஞ்சு போயிருக்கு. அதுல ஏற்கனவே ஒன்ன அவங்க அப்பாவை வந்து காட்டுறாங்க. அவன் எரிஞ்சு போய் ஒரு கருகுன சரளமா இருக்கிறத பாக்குறா. இவளுக்குமே ரொம்ப ஒரு கவலையாவும் அதிர்ச்சியாவும் அது இருக்குது. அந்த மாஸ்க் போட்ட அந்த ஆசாமியுமே பேசுறான் கொடூரமா. சோ அதனுடைய அப்பாடா எப்படி எரிஞ்சு போய் இறந்துருக்காரு பாரு அப்படின்னு. சோ இப்ப நீயுமே அவர் கூட சேர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போய் அந்த 2 நபர்களுமே 2 பக்கமும் ஆப்போசிட்டா வர்ற மாதிரி அந்த சிலுவை மேல வந்து கயிறை போட்டு ஒரு மாதிரி தொங்க விட்டுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர்த்தையுமே அந்த கட்டையில 2 சைடுமே நல்லா கயிறு போட்டு கட்டி நல்லா பிணைச்சிடுறாங்க. வலி உயிர் போது அவங்களுக்கு இருந்தாலுமே அப்படி ஒரு மோசமான காரியத்தை தான் பண்றாங்க. ரெமினா தன்னுடைய அப்பாவுக்கு முன்னாடியே அங்க கட்டப்பட்டிருக்கா. ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு மோசமான அவன் நிலையில அவங்க இருக்கிறா. சோ அந்த பெட்ரோல் என்னமோ அதை கீழே ஊத்திடுறாங்க. நெருப்பையுமே பத்த வச்சுறாங்க. அதனால கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அவங்களுடைய காலை நோக்கி ஒரு மாதிரி நெருப்பு வந்து அப்படியே பக்கத்துல வந்துருது. அவங்க அங்க அலறாங்க. அதை பார்த்து அந்த மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, சிரிக்கிறாங்க. குறிப்பா முக்கியமான இந்த மாதிரியான தருணங்கள்ல பிளானட் வந்து அங்க வேலை செய்ய ஆரம்பிக்குது. திடீர்னு அதோடைய நாக்கு அங்க ஆக்சுவலா அது நாக்கா இல்ல வேற ஏதாவது ஒரு உறுப்பா என்னன்னு தெரியல, வெளியில பயங்கரமா பெருசா நீட்டிட்டு அந்த அப்படியே தொடுது. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வலிச்செடுக்குதுன்னு சொல்ல அந்த இடத்தையே ஏதோ விளக்கு மாறால குப்பையை கூட்டுற மாதிரி அங்க இருக்கக்கூடிய பில்டிங்கள் கட்டடங்கள்லாம் அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தள்ளி விடுது, தொடச்சி எடுக்குது. பெரிய ஒரு எர்த்குவேக்கையும் பெரிய ஒரு மாற்றத்தையுமே அதங்க ஏற்படுத்து. அது கடைசியில இவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குமே பக்கத்துலயுமே ஒரு மாதிரி வந்துருது. வசமா எல்லாருமே அங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆனா பக்கத்துல வர சமயத்துல அந்த நாக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறுத்திடுது. அதோட வந்து பாத்தீங்கன்னா அது வேலையை முடிச்சுட்டு திரும்ப அந்த நாக்கு வந்து வெளியில போக ஆரம்பிக்குது. அப்ப அந்த மாஸ்க் பட்டிருந்த அந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அங்கேயே தான் இருப்பான், பக்கத்துலயே தான் இருப்பான். சோ அப்பதான் தெரியுது அவன் மனுஷனே கிடையாது. அவன் அந்த ரெமினா பிளானட்டை சேர்ந்த ஒரு ஜீவராசின்னு கூட எடுத்துக்கலாம், ஒரு ஏலியன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அவனுடைய வாயில இருந்து
இப்ப வந்தது அந்த பிளானட்டோடைய நாக்கு. அது மாதிரி ஒரு நாக்கு வந்து இப்ப எப்படி பூமியை ஒரு மாதிரி வலிச்சு தொடச்சி எடுத்ததோ அந்த மாதிரி அவன் வந்து ரெமினாவுடைய முகத்துல அந்த மாதிரி பண்றான். சோ அவன் மனுஷனே கிடையாது, அவன் ஒரு ஏலியன் அப்படிங்கிறது அப்பதான் தெரியுது. சோ ரெமினாவை அந்த பொண்ணை வச்சு ஏதோ பண்ண நினைக்கிறாங்க, அது மட்டும் தெரியுது. சோ அங்க எல்லாருமே அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா மக்களை பல பேர் அங்கேயும் செதறி போய் விழுந்திருப்பாங்க, பலர் இறந்திருப்பாங்க. சோ இந்த ஆசாமி மட்டும் எப்படியா ரெமினாவை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கிறான். ஆப்போசிட்ல கட்டப்பட்டிருந்த அவனும் ரெமினா உனக்கு என்னாச்சு, இருக்கியா, பேசுறது அப்படிங்கிற மாதிரி அவனுமே கவலைப்பட்டுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனாலே ஒண்ணு பார்க்க முடியல, அந்த ஒரு தூசி டஸ்ட்னால கண்ணெல்லாம் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒண்ணுமே தெரியல, கண்ணுல இருந்து தண்ணி வருது, எரிச்சலா இருக்குது. அவனுமே மோசமான நிலையில தான் இருக்கிறான். அப்ப திடீர்னு ஏதோ பெரிய சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா பெரிய ஒரு சுனாமியே அவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. சாதாரண நடக்க வந்தாலே சுனாமி வரும். சோ இப்படி ஒரு இடத்துக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதனால மொத்த கடலும் கொந்தளிச்சிச்சு போல இருக்கு. அப்படி ஒரு பெரிய சுனாமியை வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகமே பார்த்திருக்காரு, அது அங்க வந்துகிட்டு இருக்கு. சோ அங்க வந்து அந்த ஆழி பேரலையில அப்படியே பல கட்டடங்கள் பில்டிங் எல்லாம் மிதந்து போறதையுமே பார்க்க முடியுது. பிரமிட் எல்லாம் மிதந்து போகுது. அது ஈஜிப்டுடைய பிரமிடா இல்ல வேற ஏதாவது பிரமிடான்னு தெரியல, ஆனா அதுவுமே அங்க மிதந்து போறதை பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு உலகத்தையே கண்ட்ரோல் எடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சுனாமி அங்க வந்திருக்கு. சோ அந்த சிலுவை அந்த கட்டை வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள மூழ்கிருது. அங்க எல்லாருமே அந்த 3 பேருமே அங்க தண்ணிக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஒரு அலைகள்னால அப்படியே அடுத்து செல்லப்படுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி தண்ணிக்குள்ள இருக்கும் பொழுது அந்த இடமே மோசமாயிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு இடத்துல இருந்து ஏதோ ஒரு ராக்கெட்டோ ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா வேகமா லான்ச் ஆகி மேல போகுது. ஏடான்னு பார்த்தா அந்த ராக்கெட்டுக்குள்ள அந்த தப்பிச்ச மக்கள் எல்லாருமே அதுக்குள்ள இருக்காங்க. அது ஏன்னா கவர்மெண்ட் வந்து புதுசா மிஷன் மாதிரி ரெடி பண்ணி மக்கள் எல்லாமே எவாக்குவேட் பண்ணி காப்பாத்தி ஒரு மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கிரையோ ஸ்லீப்பர் மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள மக்களை ஒரு மாதிரி சேஃப்டி எல்லாம் பண்ணி படுக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. யாருமே தூங்கல, முழிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அங்க அந்த குனி ஹீரோ அவனுடைய ஃபேமிலியுமே அந்த அப்பா அம்மா அவனுமே அந்த 3 பேருமே இருக்கிறதுமே பார்க்க முடியுது. அவங்களுக்கு சந்தோஷம், நம்ம எப்படியே தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பாவுமே அங்கே இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் ஒரு நபர் இருக்காரு, அவர் அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் போல இருக்குது. அவர்கிட்டயே ஜாலியாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியோ இந்த ஒரு அவசரத்தில் ஒரு பிளானை பண்ணி எப்படியோ ஒரு ராக்கெட் ரெடி பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அப்படிங்கிறத விட அங்கே பணக்காரங்க முக்கியமான நபர்களை மட்டும்தான் எப்படி ஏற்றி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சுயநலமான ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் கண்டிப்பாக அந்த வேலையை பார்த்துருப்பாங்க. ஸோ அங்கே அந்த ராக்கெட்டில் அந்த மாதிரி நபர்கள்லாம் மேக்ஸிமம் போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாமே அந்த ரெமினாவுடைய அந்த சர்ஃபேஸுடைய அந்த இடத்துல போய் லேண்ட் ஆகிறதா பிளானிங். ஸோ என்னுடைய பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவனை நான் துரத்தி அனுப்பிச்சிட்டேன். அவன் தான் கணீரான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவனை பார்க்குறதுக்குமே வாய்ப்பு கிடைக்கலாம். நம்ம போய் லேண்ட் ஆகக்கூடிய அந்த இடம் சொர்க்கமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாகவே அவங்க அங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே கீழேயோ அந்த சுனாமி வந்து தாக்கி அந்த பூமியே ஒரு மாதிரி ஃபுல்லாகவே கடலாயிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக அவங்களுடைய ஜப்பான் நாடு வந்து படுமோசமாக இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த தண்ணியில் ஒரு பெரிய கட்டடம் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. அதுக்கு மத்தியில் அந்த மரக்கட்டை அந்த சிலுவை வந்து பார்த்தீங்கன்னா குத்திட்டு நிற்குது. இன்னும் அவங்க அந்த சிலுவையிலேயே தான் அறையப்பட்ட நிலையில் அப்படியே தான் கட்டி வைக்கப்பட்ட நிலையில் அப்படியே தான் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துமே அவங்களால அதுலேருந்து வெளியில் வர முடியல. அப்போ ரெமினாவுக்கு பின்னாடி இருந்த அவனுக்கு சுயஉணர்வு திரும்பி இருக்கும் பொழுதுக்கு அவன் பதறான், இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு கத்துறான். ஏன்னா ஒரு அதிர்ச்சியில் இருந்திருக்கான்ல, அப்படி ஒரு சுனாமி வந்து தாக்கி இருக்கு. அதனால ஸோ உடனே திரும்பி பார்த்து ரெமினா நீ உயிரோடு தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்காளா, என்னாச்சு என்னன்னு அவளுக்கு அங்கே தெரியல. அவளுமே அங்கே மோசமான நிலை தான் இருப்பான். பட் அப்போதைக்கு அவங்க பேசலை. ஸோ நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுமே புரிஞ்சுக்கிறான். அப்போ திடீர்னு அந்த இடமே ரொம்ப இருட்டாகுது, டார்க் ஆகுது. ஏடாது அப்படிங்கிற மாதிரி அவனுமே மேலே பார்க்குறான். பெரிய அதிர்ச்சி அடைகிறான். அங்கே மேலே இருந்து நிறைய ஷூட்டிங் ஸ்டார்ஸ் மாதிரி எரிக்கற்கள் மெட்டார்ஸ் மாதிரி எரிக்கற்கள் மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மலையாட்டங்க அப்படியே பொழியுது. என்ன நடக்குது அப்படின்னு அவனுக்கு அங்கே புரியல. ரொம்பவே மோசமான நிலையில ரெமினாவும் சரி, பின்னாடி கட்டப்பட்டிருந்த அந்த அவருமே சரி அப்படியே கிடக்குறாங்க. ரெமினா மயக்கமான நிலையில இருக்கா, அவளுக்கு இன்னும் முழிப்பே வரல. இந்த நபர் தான் முழிச்சிருக்கிறான். அவனுக்கு அடுத்தடுத்து நடந்த விஷயங்களால அதிர்ச்சியில என்ன நடக்குன்னே தெரியாம ஒரு புரியாத குழப்பத்துல இருக்கான். ஏற்கனவே அந்த மெட்டார் அந்த ஷூட்டிங் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து விழுந்திருக்கும். இப்ப திடீர்னு வேற ஏதோ விஷயம் நடக்குது. அந்த சூரியன் இருக்கு பாத்தீங்களா, சன்னு, அது அப்படியே நகர்ந்து போகுது, ரொம்ப ஃபாஸ்டா நகர்ந்து போகுது. என்ன நடக்குது அப்படின்னு அவனுக்கே புரியல. அப்புறம் தான் தெரியுது எர்த்து வந்து சுழலுது அப்படின்னு, அப்படியே ஸ்பின் ஆகுது, அப்படியே சுத்துது. என்னடான்னு பார்த்தா அந்த ரெமினா பிளானட் தான் அதோடைய நாக்கை வச்சு பூமியை சுத்தி சுத்தி விளையாண்டுகிட்டு இருக்குது. அது பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து அந்த எர்த்து உள்ள இருக்கவங்களுக்கு அந்த விஷயத்த காட்டுது. அந்த நிகழ்வுனால ரெமினாவுமே கண்ணை முழிச்சிடறா. ரெமினா ஒரு வேலையை முழிச்சிட்டியா, இன்னும் சுழல்தான் இருக்க போல இருக்கு, பரவாயில்ல, எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்க பொறுத்துக்க, எப்படியாவது நமக்கு இருந்து தப்பிக்க பார்க்கலாம் அப்படிங்கிற பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த மாஸ்க்கு போட்ட ஆசாமி அந்த ஏலியன் அவன் இன்னும் அங்க சாகல.
அவன் மட்டும் இன்னும் சாகாமலே இருக்கான். அவன் திரும்ப திரும்ப அது வரான், ரெமினா கோஸ்ல வந்துட்டு இருக்கான். அந்த தண்ணில இருந்து வெளியில எந்திரிச்சு வரான். உடஞ்ச ஒரு கண்ணாடி துண்டை எடுத்துக்கிட்டு அந்த கயிறுகளை அந்த கட்டுக்களை வந்து அவிழ்க்கிறான். சோ யாரும் நம்மளை விடுவிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நபர் வந்து புரிஞ்சுக்கிறான். திரும்பி பார்க்கலாம், அப்பதான் தெரியுது அவன் ரெமினாவை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கா அப்படின்னு. இதை பார்த்தோன்னே அவன் ஷாக் ஆகுறான். ரெமினாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான். அதை விட பெரிய ஷாக்கு என்ன அப்படின்னா, அந்த நபர் அப்படியே தாவி போறான், பறந்து போறான். நம்ம ஆளுக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஜம்ப் பண்ண முடியும் அந்த மாதிரி அவன் போறான். அந்த மாதிரி இவனுக்கு ஒரு ஷாக் வந்து இவருக்கு ஏற்படுது. எப்படி அவன் பறந்து போறான், என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இவனுமே மிதக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் தெரியுது லோ கிராவிட்டி அங்க ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த பூமி சுத்துனதுனால அந்த கிராவிட்டியில ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. ஒரு லோவான கிராவிட்டி இருக்கனால இவங்களால அங்க தாவி போக முடியுது. ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாறுற அந்த நபர் எப்படா சமாளிக்க போற அந்த கிராவிட்டியில அப்படின்னு. அப்ப அந்த சமயத்துல மாஸ்க் போட்டவன் அவன் வந்து ரெமினாவை தூக்கிட்டு போய் ஒரு பில்டிங்கோட உடஞ்ச அந்த சிதிலத்துக்கோட உச்சியில நின்றுகிட்டு ரெமினாவை ஏதோ துண்டை எடுத்து நம்ம சுத்துவோம் பாத்தீங்களா, அது மாதிரி தலைக்கு மேல சுத்திக்கிட்டு இருக்கான். பைத்தியக்காரனாட்ட பண்ணிக்கிட்டு இருக்கான். மேலும் மேலும் சுத்திக்கிட்டே இருக்கான். ஏதோ ஃபேன் சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான். ஒரு மாதிரி மோசமா கேவலமா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதை கீழே இருந்து பார்த்தா அவனுக்கு பொருட்களை போது இதை இதோட நிறுத்திக்க அப்படின்னு அவரை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணி வரணும்னு ட்ரை பண்றான். ஆனா அந்த லோ கிராவிட்டினால அவனால சமாளிக்க முடியல. அங்கேயும் ஒரு பறந்து போறான். அதுக்கப்புறம் அதையே சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்து மேல உந்தி காலை வந்து வச்சு உந்தி தள்ளி அப்படியே சூப்பர் மேனாட்ட பறக்கிறான். இவன் துரத்திட்டு வந்துட்டு இருக்கிற சமயத்துல அவனுமே ரெமினாவை தூக்கிட்டு திரும்ப அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அதாவது பறந்து போறான். பின்னாடி இவனுமே துரத்திட்டு வரான். வேகமா வந்து இவன் பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு இருந்த வெறி எல்லாமே அந்த நபர் மேல காட்டுறான். ஃபர்ஸ்ட் ஒரு பஞ்சு விடுறான், அப்புறம் எட்டி உதைக்கிறான். அவன் தூரமா தள்ளி போய் விழுந்துடுறான் அந்த கிராவிட்டினால. அடுத்து ரெமினா வந்து இதனால விட்டுறாங்க. அவன் எங்கேயோ அங்கேயும் தள்ளாடிட்டு போய்கிட்டு இருக்கான். அவளை எப்படியோ கஷ்டப்பட்டு அதனால வந்து பிடிச்சிக்கிறான். அப்புறம் எப்படியோ ரெமினாவை தூக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கான். அந்த ரெமினாவுக்கு திரும்ப மயக்கம் போட்டுரும் போல இருக்கு அந்த ஒரு அதிர்ச்சிகரன் சம்பவத்தினால சுத்துனதுனால. அப்புறம் எப்படியோ கொஞ்சம் முழிப்பருது. ஹே முழிச்சுக்க, நான் தான் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனுமே கட்டு வர்றான். ஆனா அந்த மாஸ்க் போட்டவன் என்னதான் தள்ளி விட்டு இருந்தாலும் அவனை தவிர்த்து இருந்தாலும் திரும்ப எந்திரிச்சு வரான். திரும்ப வந்து எல்லாம் எந்திரிங்க, அந்த ரெமினா அங்க இருக்கா, அவளை கொல்லணும் அப்படின்னு மக்களை கூப்பிடுறான். அப்பவும் பார்த்தா மக்கள் அங்கிருந்து வராங்க. எல்லாருமே இறந்தாங்க அப்படின்னு நினைச்சா இன்னும் சில பேர் உயிரோட தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எந்திரிச்சு அந்த கிராவிட்டினால இப்ப எல்லாருமே பறந்து வராங்க இந்த 2 பேர்த்த பிடிக்கிறதுக்கு. அந்த காட்சி பாக்குறதுக்கே விசித்திரமா இருக்கு. அந்த மாஸ்க் போட்ட முன்னாடி வர பின்னாடி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கையில கிடைச்ச சில பொருட்கள் ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே துரத்திக்கிட்டே வராங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்குது. முன்னாடி அவங்களுமே அந்த கிராவிட்டியோடைய அந்த பவரை யூஸ் பண்ணி அப்படியே முன்னாடி பறந்து போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி இவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. அழிஞ்சு போன பூமியில இந்த மாதிரி எல்லாம் கிரேசியஸ்டான விஷயங்கள் எல்லாமே அங்க நடந்துகிட்டு இருக்குது. ரெமினாவை தூக்கிட்டு போயிட்டு இருந்த அவனும் அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்டடத்து மேல காலை வச்சு உந்தி தள்ளி ஒரு பில்டிங்குள்ள அப்படியே போறான். கரெக்டா அந்த ஓட்டைக்குள்ள அந்த ஜன்னலுக்குள்ள போயிடணும், இல்லைன்னா அவ்வளவுதான் செவுத்துல அடிச்சு செத்து போயிடும். ஆனா எப்படியோ கரெக்டா வந்து போயிடும், உள்ளேயும் நுழைஞ்சிடறான். பின்னாடி பறந்து இருந்த பல பேர் வந்து கரெக்டா நுழைய முடியாம அந்த செவுத்துல அடிச்சு சாவறாங்க, அப்படியே கீழே விடுறாங்க. பல பேர் அந்த செவுத்துக்கு மேல தாவி குதிச்சுமே துரத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போறாங்க. எங்க வராங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெமினா பிளானட் தன்னுடைய நாக்கு மூலமா பூமியோட ஒரு சில பகுதிகளை அப்படியே வலிச்சு தொடச்சி எடுத்துக்கும் பாத்தீங்களா. அது ஒரு தடம் மாதிரி அந்த இடமே பெரிய மணல் மேலாட்ட பயங்கரமா பெருசா காட்சி அளிக்குது. அந்த இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா காத்து வந்து அதிகமா இருக்குது. இவங்களால முன்னோக்கி போக முடியல. அந்த காத்துனால திசை திருப்பப்பட்டு அந்த காத்தோட போக்குலயே அந்த ரெமினாவுடைய நாக்கு வந்து எங்கெல்லாம் அதோட தரத்தை பதிச்சிருக்குமோ அதுல அப்படியே டிராவல் ஆகி போறாங்க. பூமியில இருந்துகிட்டே ஸ்பேஸ்ல ஏதாவது டிராவல் பண்ற மாதிரி பறந்து முன்னாடி அவங்க 2 பேர் தப்பிக்கிறதுக்காக போக அவங்கள துரத்திக்கிட்டே மக்கள் கூட்டம் பின்னாடி வர பாக்குறக்கே அந்த காட்சி உண்மையிலுமே விசித்திரமாகவும் கிரேசியாவும் தான் இருக்குது. அடுத்து திரும்ப அந்த ராக்கெட்டை காட்டுறாங்க. அந்த ராக்கெட்டுக்குள்ளதான் குனிரோ, அவனுடைய ஃபேமிலி, அப்புறம் அந்த ஜப்பான் நாட்டுடைய பிரசிடென்ட், ஒரு சில மக்கள்னு அந்த ராக்கெட்ல அப்படியே பயணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ரெமினோடைய சர்ஃபேஸ்ல வந்து வாழ முடியும், அங்க வந்து வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பிளானட்டை நெருங்கிட்டாங்க. அது பக்கத்துல வரும்பொழுது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கிறத டிடெக்ட் பண்ணு. அதாவது இவங்களோட பையன் நினைச்சிட்டு இருக்க அந்த டெய்சிகி கணிஷோ அவன் வந்து அங்க இருப்பான். ஸோ அவன் தான் ஏதோ மெசேஜ் தான் அனுப்புறானோ டிடெக்ட் பண்றானோ, அதனால தான் நமக்கு அது வந்து தெரியுது அப்படிங்கிற நினைச்சுக்கிட்டு ஸோ நம்ம பையன் அங்க இருப்பான், நம்ம வந்து அவனை போய் சந்திக்கலாம், நம்ம வந்து அங்க உயிர் வாழலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போயிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 45 நிமிஷத்துல அந்த சர்ஃபேஸ்ல போய் லேண்ட் ஆக போறாங்க. உங்களோட ஹெல்மெட்ஸ் எல்லாம் மாட்டிங்க அப்படின்னு தகவல் வந்தோடனே அவங்க தரையிறங்குறதுக்குமே அங்க ரெடியா இருக்காங்க. ஸோ எப்படியும் அந்த ராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெமினா பிளானட்டுடைய சர்ஃபேஸ்க்குமே நுழைஞ்சு உள்ள அந்த நிலத்திலுமே லேண்ட் ஆக போகுது. உள்ள போக போக
ஏதோ ஒரு அடர்ந்த வனப்பகுதியாட்ட அந்த பிளானட்டோடைய காடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வித்தியாசமா ஆனா பார்க்க பயங்கரமா கொடூரமா இருக்குது. அதுக்குள்ள போய் ஒரு மாதிரி லேண்டு ஆகுறாங்க. நல்ல லேண்டிங்னு சொல்லிட முடியாது, மோசமான லேண்டிங் தான். பட் இருந்தாலும் எப்படியோ சேஃபா வந்து பாத்தீங்கன்னா குனிரா ஃபேமிலி, அந்த நாளுடைய பிரைம் மினிஸ்டர், இவங்க எப்படியா வந்து ஒரு சிலர் பேர் எப்படியே சேஃபா லேண்ட் ஆயிடுறாங்க. ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இறந்துட்டாங்க அல்லது காயமடைஞ்சிட்டாங்க, ஒரு மோசமான நிலையில இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாகணும், அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லும் பொழுது அது கொஞ்சம் அந்த குனிரோடைய அப்பாவுக்கு பிடிக்கல. இருந்தாலுமே சரி, அதை செஞ்சுதானே ஆகணும். நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம், பூமியில விட்டு இங்க வந்துட்டோம், இங்க வாழதானே போறோம், இந்த விஷயத்த பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணலான்னு போறாங்க. குனிரோடைய அப்பா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவனுக்கு காயம்பட்டிருக்கு, ஸோ அவனை கொஞ்சம் நல்லா சுவாசிக்கணும் அப்படின்னு அந்த ஹெல்மெட்டை வந்து எடுத்து விட்டுறான். அது எடுத்து விடும் பொழுது ஒரு சில செகண்டுக்கு ஒண்ணு ஆகல, திடீர்னு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அப்பதான் தெரியுது அவனுடைய முகம் வந்து பொசுங்க ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உருகுது, பொசுங்குது. அப்புறம் ஒரு கடத்துக்கு மேல எரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு இருந்த அந்த குனிரோ ஃபேமிலி, அந்த பிரைம் மினிஸ்டர், இவங்க எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. கம்ப்ளீட்டாங்க அவன் மூஞ்சி உருக்குலைஞ்சு வச்சு இருக்கிறதே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஹெல்மெட்டை கழட்டணும் அப்படின்னா தொலைஞ்சோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஓஹோ, இதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பிளானட்டா, சொர்க்கம் நல்லா சொன்னீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. நம்ம சோழி பிடிச்சி இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலுமே தன்னோட பையன் டெய்சிக்கு வந்து இருப்பான், நம்ம இதுல ஜிபிஎஸ் தான் பொருத்தப்பட்டிருக்கு, அதை ட்ராக் பண்ணி எப்படியாவது வந்துருவா, கண்டுபிடிச்சிடா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையும் அவங்க கிட்ட இருக்குது. ஆனா அந்த ஹெல்மெட்டை கட்டினா அவங்க இறந்துருவாங்க. ஒரு 48 மணி நேரத்துக்கு அதுக்கான ஆக்சிஜன் அவங்களுக்கும், அது வரைக்கும் அவங்களால அந்த காஸ்டியூம்ல அந்த ஹெல்மெட்டை மாட்டிட்டு இருக்க முடியும். அதுக்கு மேல அவங்களால உயிர் வாழ முடியாது. அப்படியே பூமிக்கு வராங்க. ரெமினா பிளானட் தன்னுடைய நாக்கு மூலமா பூமியில ஏற்படுத்தின அந்த சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெமினாவும் அந்த நபரும் இன்னும் ஓடிட்டு தான் இருக்காங்க. அப்படியே பறந்துகிட்டு இருக்காங்க. ஓடிட்டு இல்ல, பறந்துகிட்டு இருக்காங்க. பின்னாடியுமே ஆட்கள் துரத்திட்டு தான் இருக்காங்க. அப்ப எப்படியோ அவ்வளவு நேரம் ரெமினா திரும்ப மையத்துல தான் இருந்துப்பா போல இருக்கு. திரும்பவும் கண்ணு முழிக்கிறா. அப்பதான் அவ யோசிக்கிறா, நம்ம எங்கடா இருக்கோம் என்னன்னு பார்த்தா அவங்க அதுலயே அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ஜப்பான் நாட்டை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவுக்கு பக்கம் வந்துட்டோங்கிற மாதிரி அந்த நபர் சொல்றான். கடல், காடு, மலையெல்லாம் தாண்டி எப்படியோ ஆசியாவே தாண்டி இப்ப ஆப்பிரிக்கா பக்கம் வந்துட்டாங்க. இன்னும் சில மணி நேரங்கள் நம்ம வந்து சவுத் அமெரிக்காவையும் தொற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவ்வளவு ஈஸியா உலகத்தை சுத்தி பார்த்தவங்களும் நான் பார்த்ததே இல்லப்பா, உண்மையுமே கொடுத்து வச்சவங்க. சோ இப்ப நீ திரும்பி பாரு, இன்னும் பிரச்சனை முடியல அப்படின்னு திரும்பி பாக்குறா. பெரிய ஷாக் ஆகுறா. என்னடான்னு பார்த்தா அங்க இன்னும் துரத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்துக்கிட்டாங்க. இவங்க உலகத்தையே சுத்திட்டு இருக்காங்க. போற இடமெல்லாம் மக்கள் வந்து பயங்கரமா சேர்ந்துக்கிட்டு அவளை ரெமினாவை கொல்லணும் அப்படின்னு வந்துகிட்டு தான் இருக்காங்க. இதுக்கெல்லாமே அந்த ரெமினா பிளானட்டை சேர்ந்த அந்த ஒரு ஆசாமி அந்த ஏரியா தான் இருக்கும். ஸோ அவன் தான் எப்படியோ கண்ட்ரோல் எடுத்து இந்த மாதிரி பண்றான். ஏன்னா பூமியே இப்படி ஒரு நிலைக்கு ஆனதுக்கு அப்புறமும் ரெமினாவை கொல்லணுமா, மக்கள் வந்து இவ்வளவு ஆர்ப்பாட்டத்தோட வருவாங்க. ஸோ அவங்கள ஒரு கண்ட்ரோல் எடுத்து தான் அந்த நபர் அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியுது. அப்படியே ஒரு மனித மலையே நம்மளை துரத்திட்டு வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பார்க்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போறாங்க. சவுத் அமெரிக்காவையும் வந்துருவாங்க போல இருக்கு. அப்ப அங்கிருந்த மக்கள் எல்லாமே பறந்து வந்து இவங்களை தாக்க வராங்க. அதை ஒருத்தன் தான் கையில வச்சிருக்கக்கூடிய ஆயுதத்து மூலமா அங்க அவங்கள தாக்க வரான். அந்த சமயத்துல எப்படியோ அவன் எட்டி உதச்சு அவங்கள சமாளிச்சுட்டு அங்கிருந்து போறாங்க. அப்ப அங்க திடீர்னு புல்லட் சவுண்ட் கேக்குது. ஒரு குண்டு அப்படியே அவங்கள உரசாத மாதிரி அப்படியே போகுது. என்னடான்னு பார்த்தா ஒருத்தன் துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இருக்கான். சோ அதுக்கப்புறம் அவர் மாதிரி அங்கிருந்து விலகி போறான். இவங்க எட்டி வச்சாங்களேன்னு தெரியல, அவன் தள்ளி போயிடறான். அப்ப முன்னாடி ஒரு ஒருத்தன் பறக்கும் கார்ல போயிட்டு இருக்கான். நல்ல வேலை கவனிச்சாங்க இல்லைன்னா அந்த கால் மேல போய் மோதி இருப்பாங்க. பட் எப்படியே சமாளிச்சிடுறாங்க. இன்னும் நிறைய பேர், லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே பின்னாடி துரத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு விஷயம் நடக்குது. அந்த பறக்கிற கார்ல முன்னாடி போயிட்டு இருந்தால திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுகுறான். ஸோ இவ்வளவு நேரம் ஒரு பெரிய ஒரு காத்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அந்த காத்து மூலமா தான் அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவ்வளவு ஃபாஸ்டா பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு உலகத்தையே பாதி சுத்தி வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸா காத்து இருந்திருக்கு. அந்த காத்தோட டிராவல் ஆகி அப்படியே வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப அந்த காத்து நின்று போச்சு. அந்த கார் அப்படியே கீழே விழுவுது. இவங்களும் கீழே விழுகுறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே கீழே விழுறாங்க. மனித மலையே பொழியுதாங்க. அந்த சமயத்துல அவங்க கடைசி அந்த பூமியை சுத்தி திரும்ப ஜப்பானுக்கே வந்துட்டாங்க போல இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சில எரிமலைகள் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாமே வெடிச்சு சதறிட்டு இருக்குது அந்த ஒரு டிசாஸ்டர்னால. சோ அங்க போய் கிட்டத்தட்ட உழுவ போற அந்த சிச்சுவேஷன் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்தையுமே தாண்டி வாங்க போல இருக்கு. ஆனா விழப்போற அந்த நிலையில தான் இருக்காங்க. ஆனா பின்னாடி துரத்திட்டு இருந்தாங்க அத்தனை பேருமே க்ளோஸா வந்துட்டாங்க. அந்த மாஸ்க் போட்டவன் ரெமினாவுடைய காலை பிடிச்சிடுறான். அந்த சமயத்துல கீழே
எல்லாருமே பொத்துன்னு விழுறாங்க. அந்த 2 பேர்த்தையும் மொத்த மக்களுமே அப்படியே ரவுண்டா சூழ்ந்துக்கிறாங்க. இப்ப ரெமினாவும் அந்த நபர் மட்டும் ஆபத்துல கிடையாது, அந்த லட்சக்கணக்கான மக்களுமே கீழே வந்துட்டு இருக்காங்க. பொத்துன்னு அங்க தரையில அந்த ஏதோ ஒரு ஊர்ல வந்து உள்ள போறாங்க, அது மட்டும் தெரியுது. அங்க எவ்வளவு பேர் சாக போறாங்க அப்படின்னு தெரியல. ரெமினாவும் அந்த நபர் உயிர் பிழைப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா மொத்த பேருமே அங்க உழுவுறாங்க. சோ இது இங்க நடந்துட்டு இருக்கிறப்ப ரெமினாவுடைய சர்ஃபேஸை காட்டுறாங்க. அங்க அந்த குனிரோ ஃபேமிலி, அந்த பிரைம் மினிஸ்டர், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. வசமா மாட்டின்னு எப்படா தப்பிக்க போறோம் அப்படின்னு அந்த பிளானட்ல அந்த நரகத்துல மாட்டிக்கிட்டோமேனு கவலைப்படுறாங்க. தன்னுடைய குரூவை சேர்ந்த ஒருத்தன் அந்த மாதிரி செத்ததை பார்த்தோன்னே உண்மையிலேயே நமக்கு வந்த தகவல் சரிதானா அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு. பொய்யான தகவலின் அடிப்படையில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய பையன் அந்த யாரு டேஷிகி கனிஷா, அவனும் உயிரோடு இருப்பானா அப்படிங்கிறதுமே தெரியல. சோ மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கிறாங்க. அதிகபட்சமா ஒரு 48 மணி நேரம் அவங்களால உயிர் வாழ முடியும், அதுக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் வராம இருந்தாதான் சரி. பூமிக்காக திரும்பி போயிடலாமா அப்படின்னு யோசனை சொல்லும் பொழுது அவங்க வந்து அந்த ஷிப் அந்த பிளேன் வந்து கிராஷ் ஆயிருது. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்க அப்படியே இருக்கிறாங்க. அப்ப செத்து போனா அந்த மூஞ்சி உருக்குலைஞ்சு போன இருப்பான்ல, அந்த முகம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மாற்றங்கள் உருவாது, அப்படியே ஏதோ நடக்குது. அந்த உருக்குலைஞ்சு போன அந்த விஷயத்துல இருந்து ரெமினாவுடைய நாக்கு மாதிரி ஒண்ணு வெளியில அப்படியே பெருசா நீட்டிட்டு வந்து அங்கக்கூடிய சில நபர்களை வந்து அப்படியே பிடிச்சிருது. அதனால நசுக்கப்பட்டு அந்த நபர்களுடைய ஹெல்மெட் வந்து உடஞ்சு போயிருது. அவங்களுமே அந்த ரெமினாவுடைய அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஈடு கொடுக்க முடியாம அவங்களுமே இறந்து போயிடுறாங்க. அவங்களை அப்படியே தூக்கிட்டே போயிருது. ஏதோ மரக்கிளைகள் வந்து அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி அவங்க அப்படியே தூக்கிட்டு போயிருது. இங்க இந்த குனிரா ஃபேமிலி இந்த 3 பேர் மட்டும் எப்படியோ தப்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு நேரத்துக்குன்னு தெரியல. அங்கிருந்து திரும்ப ஓடுறாங்க, ஒரு இடத்துக்குமே போறாங்க. கீழே சின்ன சரிவாட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த குனிரா அப்பதான் போறாரு, வேகமா போறாரு, எப்படியாவது உயிர் பழிச்சு ஆகணும். கொஞ்சம் பொறுமையா போங்க, நாங்களும் வரோம் அப்படின்னு அவங்க வரும்பொழுது சீக்கிரம் வாங்க உயிர் பழிச்சாகணும்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ எல்லாருமே வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே கீழே சரிச்சுக்கிட்டே ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அங்க யாரோ ஒரு நபர் ஸ்பேஸ் சூட்டை போட்டு நின்றுட்டு இருக்கான். யாரா இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப அந்த சூட்ல வந்து இந்த பேர் போடப்பட்டிருக்கு. அதை கவனிக்கிறாங்க. குனிரோ அதை கவனிக்கிறான். அத கனிஷி அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இது நம்ம பையன்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் பக்கத்துல போய் பாக்குறாங்க. அந்த குனிரோவும் தன்னுடைய சகோதரன் தான் வந்துட்டான் போல இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க. நம்ம எப்படியே தப்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நம்பிக்கையுமே அவங்களுக்கு வருது. ஆனா அவன் முழுசா வெளியில வந்தப்பதான் அவன் தலையவே காட்டுறாங்க. அவன் தலையே இல்லை, உள்ள ஒண்ணுமே இல்லை. அதுக்குள்ள இருந்துமே ரெமினாவுடைய நாக்கு மாதிரி ஏதோ ஒண்ணு வெளியில வந்துட்டு திரும்ப உள்ள போயிட்டு கவனிக்கிறாங்க. அப்படியே உழுவுறான். சோ அவங்க செத்து போயிட்டா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. சோ அந்த பிளானட் அப்ப வேலையை காட்ட ஆரம்பிக்குது. கீழே இருந்த எல்லா விஷயங்களுமே அதோடைய கண்கள் மாதிரி ஓப்பன் ஆகுது. வாய்கள் மாதிரி அதுக்குள்ள இருந்து அந்த நாக்குகள் வந்து வெளியில வருது. அதுல ஒண்ணு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்குது. 3 பேருக்கு தான் இப்ப முடிஞ்சிருச்சு. நினைச்சாலுமே அவங்களால தப்பிக்க முடியாது. சோ அவ்வளவுதான். ரெமினா பிளானட்டுக்கு இதுக்கு மேலேயுமே பொறுமையா இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. தன்னுடைய பெரிய நாக்கை வெளியில நீட்டி பூமியை முழுங்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதோடைய நாக்கு கிட்டத்தட்ட பூமியை வந்து டச் ஆக போற அந்த சமயத்துல இடத்துக்குள்ள காட்டுறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பொத்துன்னு உழுதிருப்பாங்க. மேக்சிமம் எல்லாருமே அங்க இறந்துட்டாங்க. அதுக்கு மத்தியிலையும் ரெமினாவும் சரி, கூட அந்த நபருமே சரி, இன்னும் உயிரோட தான் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அந்த ரத்த வெள்ளத்துல அப்படியே வெளியில வந்து எந்திரிச்சு வராங்க. அப்படியே பூமியையும் பாக்குறாங்க. ரெமினாவுடைய நாக்கு வந்து பூமியை வந்து இப்போ முழுசா அழிக்க போகுது அப்படிங்கறதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படியா தப்பிச்சாகணும் அப்படின்னு இங்க இருந்து ஓடுறாங்க. அவனுக்கு என்ன ஐடியா வச்சிருக்கான்னு தெரியல. ஆனா நம்ம இருந்து போனோம் அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. அத பிளான் இருக்குது. ஆனா ரெமினாவுக்கு எங்க போறோம் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இங்க அந்த ரெமினா பிளானட்டோ தன்னுடைய நாக்கு மூலமா அந்த பூமியை அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சுத்திடுது. அதுல அலைக்கழிக்கப்பட்ட அந்த ரெமினா பொண்ணு அந்த கூட இருந்த நபருமே அப்படியே காத்துல பறக்க மாதிரி அங்கேயே பறந்து ஒரு இடத்துல போய் விழுவுறாங்க. ரெமினா கொண்டு அவ்வளவு எந்திரிச்சு பாக்குறான். அங்க கூட இருந்த நபரை காணோம். அப்பதான் தெரியுது ஒரு பெரிய கல்லுக்கு, பெரிய கல்லெல்லாம் கிடையாது, பெரிய பில்டிங் அடியில மாட்டிக்கிட்டான். இறந்து போயிட்டானட்டுக்கு கை மட்டும் தான் வெளியில் நீட்டி இருக்கு. இதை பார்த்தோன்னே ரெமினாவுக்கு இன்னுமே ஷாக்கா இருக்குது. கடைசியா நம்மளை காப்பாத்தின ஒரே நபர் இவர் தான். இவருமே இப்ப இறந்து போயிட்டாரே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறான். ஆனா அந்த சமயத்துல கை வந்து நகருது, அசையுது. அதை பார்த்து அவன் பயந்துக்கிறான். அப்புறம் பார்த்தா அவ்வளவு பெரிய கல்ல அந்த பில்டிங்கே நபர் அப்படியே தூக்கி அப்படியே அங்கிட்டு போடுறான். இது எப்பறம் சாத்தியமாச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது லோ கிராவிட்டினால எல்லாமே லைட் வெயிட்டா தான் இருக்குது. அதனால அவன் எப்படி அங்க தப்பிச்சுட்டான். ஏதோ சூப்பர் ஹீரோ மாதிரி அவ்வளவு பெரிய பில்டிங் அப்படியே தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு எப்படியோ தப்பிச்சிட்டான் அப்படின்னு அவன் சொல்ற சமயத்துல அங்க ரெமினாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். உன்னையே இழக்க விரும்பல, நீ உயிரோட வந்த சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவளுமே சொல்றான். சரி, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ரெமினாவை கூட்டிட்டு வேகமா ஓடுறான்.
அப்ப ஒரு இடத்துக்கு வரும் பொழுது அங்க ஒரு 4 சின்ன பசங்க வந்து இருக்காங்க. அதுல 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா டீனேஜர், இன்னும் 2 பேர் ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க. ஒரே ஃபேமிலியா இல்ல ஃப்ரெண்ட்ஸா இல்ல எதிர்பாராத விதமா சந்திச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் அப்படியே ஒன்னா சூழ்ந்து இருக்காங்க. இதை பார்த்த ரெமினாவும் அந்த கூட இருந்த நபரும் இங்க என்ன பண்றீங்க, வாங்க நம்ம தப்பிச்சாகணும் அப்படின்னு அவங்களையுமே கூட்டிட்டு இப்ப அந்த 6 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய வந்து கோத்துக்கிட்டு அப்படியே அங்க போறாங்க. அப்படி இவன் எங்கதான் கூட்டிட்டு போறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது அந்த மினிஷியோடைய வீடு, அதாவது குனியரோடைய அப்பாவுடைய வீடு தான் அங்க வந்திருக்கான். சோ அந்த வீட்டை பத்தி இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தெரியல. ஆனா கரெக்டா அந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள கீழே வந்து அந்த ஒரு பாம் ஷெல்டர் வந்து இருக்குது அந்த பேஸ்மெண்ட்ல. சோ அங்க போனா பாத்தீங்களா சேஃபா இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போறாங்க. இதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு ரெமினா ஒண்ணு புரியல. அப்போதைக்கு எதுவும் பேசாம தப்பிக்கிறதா முக்கியம்னு அங்க எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாரும் ஒன்னா கையை பிடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய காம்பவுண்டையுமே அப்படியே ஏதோ ஸ்ப்ரிங் ஆட்ட அப்படியே தாண்டுறாங்க. பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குது. அந்த பூமி வந்து அங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரெமினா வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதுல பெரிய பாதிப்பு ஏற்படுது. அதுல அங்கேயும் அலைக்கழிக்கப்பட்டு எப்படியே கஷ்டப்பட்டு அந்த டோர் கிட்ட அந்த கேட்டு கிட்ட ஒரு மாதிரி வந்துடுறாங்க. அந்த கண்ணாடி போட்ட பையன், அந்த இடமே தலைகீழா இருக்கு. அந்த கண்ணாடி போட்ட பையன் தான் அந்த கதவை திறக்கணும்னு எவ்வளவு ட்ரை பண்றான். ஆனா வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. நீ தள்ளு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த நபர் ஒரு பட்டனை பிரஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகுது. சோ இந்த விஷயம்லாம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது, இந்த வீட்டுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்னே தெரியல. ஆனா எல்லா விஷயங்களுமே அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இந்த சின்ன பசங்க, அந்த டீனேஜர் எல்லாமே உள்ள ஒரு மாதிரி போயிடுறாங்க. கடைசியில ரெமினா எப்படியாவது உள்ள இழுத்து போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமயத்துல ரெமினாவால வர முடியல. யாரை பிடிச்சி இழுக்கிறாங்க என்ன ஏதுன்னு அந்த எட்டி பார்க்கும் பொழுதுதான் திரும்ப அந்த ஏழை நாட்டுக்கு அந்த ஆசாமி வந்து நிக்கிறான். அவன் இன்னும் சாகலையா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா அதிர்ச்சியா இருக்குது. அப்ப அவன் கையில சாட்டையாட ஏதாவது வச்சிருக்கான். அது மூலமா திரும்ப ரெமினா வந்து அடிக்கிறான். அப்படி அடிச்சுட்டு அந்த கயிறு திரும்பி வரும் பொழுது அவனுடைய மாஸ்க்லயே ஒரு மாதிரி சுத்திக்குது. அப்படி அது இதானதுனால அவனுடைய மாஸ்க் வந்து அங்கே விலக ஆரம்பிக்குது. அப்பதான் தெரியுது அது அந்த ஏலியன் கிடையாது, அவனை மாதிரி மாஸ்க் போட்டு இருக்கிற ஒரு அந்த ஃபேன் கிளப்புடைய அந்த பிரசிடென்ட். அவனும் இன்னும் சாவல. ரெமினா கோஸ்ல எப்படி அவளை ஃபாலோ பண்ணிட்டு இவனுமே வந்திருக்கான் அப்படின்னு புரியுது. ரெமினாவுமே பார்த்து ஷாக் ஆகுறா. நீயா ஏன் அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். எல்லாம் உனக்காக உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தான் உன்னுடைய அடுத்த மேனேஜரா இருக்குன்னு ஆசைப்படுறேன், அவனை மாதிரி நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு ரெமினா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசைனால லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறான். அந்த சமயத்துல அவனால அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியல. அந்த பூமி பின்னாடி வந்து பண்ண அந்த காத்தோ ஏதோ ஒண்ணு இழுத்துக்கிட்டே இருக்குது பூமி அழியறதுனால. அதனால அவன் அங்க இழுக்கப்பட்டு ஒரு மாதிரி அதோட போயிடுறான். ரெமினாவுடைய காலை விட்டுறான். அவன் அங்க இருந்து போயிடுறான். சோ எப்படியே கஷ்டப்பட்டு ரெமினாவும் தூக்கி உள்ள போட்டு அந்த வீட்டுக்குள்ளாரையுமே போயிடுறாங்க. அப்ப அந்த நபர் ரெமினா கிட்ட கேட்கறான், அம்மா யார் அது உனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அது ஒண்ணுமில்ல, என்னுடைய பெரிய ஃபேன் அப்படிங்கிற மாதிரி அவளுமே வேடிக்கையா பேசுறேன். சரி ஓகே எல்லாருமே பேஸ்மெண்ட்டுக்கு போங்க அப்படின்னு எல்லாருமே அந்த பேஸ்மெண்ட் நோக்கி போறாங்க. அது இப்ப தலைகீழா இருக்கனால ஏதோ மலை ஏறி போற மாதிரி கிளைம் பண்ணி அப்படியே போறாங்க. அப்ப அந்த பூமி அழிஞ்சிட்டு இருக்கு. அந்த இடிஞ்ச சிதிலங்கள், அந்த இடிபாடுகள், காத்தெல்லாம் வேற பயங்கரமா அடிக்குது. ரொம்பவே கஷ்டப்படுது. அதுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது அப்படின்னு வெளியே பார்த்தாதான் தெரியுது மொத்த உலகமும் அங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. ரெமினா அந்த பிளான்ட் வந்து தன்னுடைய நாக்கு மூலமா பூமியை அப்படியே பிடிச்சி கிட்டத்தட்ட அதோடைய வாய்ப்பகுதிக்கு உள்ள கொண்டு வந்துருச்சு. முழுங்க போகுது. அவ்வளவுதான், முழுங்கிருச்சு. ஏதோ லட்ட முழுகிற மாதிரி அசால்ட்டா பூமியை முழுங்கிருச்சு. முழுசா சாப்பிட்டுருச்சு. உள்ள இருந்தவனுடைய கதி என்னாச்சு அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் அது பெருசா திறந்திருந்தா அதோடைய கண்ணையுமே ஒரு மாதிரி மூடிடுது. அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் அங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்குது. தன்னுடைய எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற திருப்தியோட. திரும்ப அந்த பேஸ்மெண்ட்டை காட்டுறாங்க. எப்படி அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டாங்க, எப்படி எல்லாமே தப்பிச்சிட்டாங்க. ஆனா ரெமினாவோட வாய்க்குள்ள இருக்காங்களே எப்படி வந்து தப்பிக்க போறாங்க அப்படின்னு கவலைப்படுறாங்க. அங்க ரெமினா ஒரு மாதிரி மயக்கத்துல திரும்பவுமே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்புறம் தான் திரும்ப கண்ணை முழிக்கிறா. எப்படியோ எங்க இருக்கோம் அப்படிங்கறதையுமே புரிஞ்சுக்கிறான். நம்ம அந்த பேஸ்மெண்ட்ல அந்த பாம் ஷெல்டர்ல வந்து இருக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். அப்படியே ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். வெளியில ஸ்பேஸ் தெரியுது. இருட்டா இருக்குன்னு பார்த்தா ஸ்பேஸ் தெரியுது. ஏன்னா அந்த பிளானட் தான் முழுங்கிருச்சு. அப்புறம் தான் வெளியில இருந்து காட்டுறாங்க. அந்த பேஸ்மெண்ட் மட்டும் எப்படியோ தப்பிச்சிருச்சு. அதோடைய உடஞ்ச பகுதி மட்டும் எப்படியோ வாய்க்குள்ள போகாம வெளியில வந்து அந்த ஸ்பேஸ்ல எங்கேயோ போய்கிட்டு இருக்கு அது பாட்டுக்கு. ஆக மொத்தம் அந்த பிளானட் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு மேல எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஸ்பேஸ்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம், அந்த ரெமினா விட்டு ரொம்ப தொலைவு இப்போ வந்து போயிட்டு இருக்காங்க லைட் இயர்ஸ்ல. சோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரெமினாவுமே கேட்கறான். அப்ப அந்த நபர் வந்து அந்த பாம் ஷெல்டரை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றான். அதை உருவாக்குனதே அவன் தான் என்னன்னு தெரியல, பட் அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்ற ஒரு மாதிரி. இந்த ஒரு பாம் ஷெல்டரே ரெடி பண்ணப்பட்டது ஏதாவது ஆபத்தான விஷயங்கள், ஒரு விபத்தோ வெடி விபத்தோ நடந்தா கூட இதனால தாக்கு பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பண்ணா அந்த மாதிரி இது வடிவமைக்கப்பட்டது. அதனாலதான் இப்ப நம்ம வந்து சேஃபா இதுக்குள்ள இருக்கோம். பட் எப்படியோ அந்த ரெமினாவுடைய பிளானட்டுடைய வாய்க்குள்ள போகாம நம்ம தப்பிச்சதுக்கு அதோடைய கிராவிடேஷனல் புல் தான் காரணம். எப்படியோ அது மூலமா நமக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுனால எப்படியோ அது வாய்க்குள்ள போகாம வெளியில வந்து இப்ப நம்ம வந்து சேஃபா ஸ்பேஸ்ல அப்படியே எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான்.
அது மட்டும் இல்லாம வெறும் பாதுகாப்புக்காக மட்டும் இது டிசைன் பண்ணப்பட்டது கிடையாது. இதனால ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியும், நம்மளால ஒரு வருஷம் இதுக்குள்ள வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ ஒரு வருஷம் வாழ முடியும்னா உங்களுக்கு தேவையான சாப்பாடு உணவு ஏதாவது அதுக்குள்ள இருக்கா என்னன்னு தெரியல. ஒருவேளை இருக்கலாம், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கலாம், நமக்கு கிட்ட அதை வந்து காட்டல. சோ ஆக மொத்தத்துல இவங்க தப்பிச்சுட்டாங்க, இன்னும் ஒரு வருஷத்துக்கு இவங்களால உயிர் வாழ முடியும் அப்படிங்கறதே ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது நிம்மதியாவது சாவலாம், அந்த பிளானட்ல இருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம் தான். அப்பதான் ரெமினாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடறா. உடனே அந்த நபரை பார்த்து, நீங்க தான் டெய்சிக்கியா, நீங்க அந்த மினிஷியா ஃபேமிலியோடைய ஒரு ஓல்டு சன் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஓ இது எப்படி உனக்கு தெரியும்? ஆமா அது கரெக்ட் தான், 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இருந்து வந்துட்டேன், எங்க அப்பா வந்து என்னை விரட்டிட்டாரு, என்னுடைய விஷயங்கள் அவருக்கு பிடிக்கல அப்படின்னு. சோ அப்பதான் தெரியுது உண்மையான டெய்சிக்கு அந்த கணிசியே இவன் தான். சோ இவங்க ஸ்பேஸ்ல வேற ஒரு கணிசி போல இருக்கு, அவன் தான் தங்களோட பையன் நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம அங்க போய் மாட்டிட்டு ரெமினாக்கு பலி ஆயிட்டாங்க. அவங்க ஸ்பேஸுக்கு போகாம அவங்களுடைய வீட்டுல இருந்தா கூட இந்த பாம் ஷெல்டர் மூலமா தப்பிச்சிருக்கலாம். ஆனா விதி எப்படி விளையாண்டு இருக்குன்னு பாருங்க. சோ வீட்டை விட்டு வெளியே போனவன் திரும்ப அந்த ஷெல்டருக்கே வந்து இப்ப பாதுகாப்பா இருக்கிறான். ஆனா வீட்டை விட்டு, அதாவது நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டை விட்டுட்டு போனவங்க கடைசியில ரெமினா பிளான் கிட்ட மாட்டி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மீதி 4 பேரை காட்டுறாங்க. அவங்க ஒரே ஃபேமிலி ஆட்டிருக்கு, அவங்களுக்கு 2 சின்ன பசங்க இருக்கிறாங்க. சோ அவங்க 2 பேரும் அப்படியே வராங்க, ரெமினாவை பாக்குறாங்க. ஓ நீங்க தான் ரெமினாவா, நான் உங்களுடைய பிக் ஃபேன், உங்களுடைய அந்த நிகழ்ச்சிகள் ப்ரோக்ராம் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனுமே பேச, ஓ உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இங்க ரெமினாவுமே பேசுறான். அதுக்கப்புறம் அந்த டெய்சிக்கு கிட்ட பேசுறாங்க, எப்படியோ நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க, உங்களாலதான் எங்க பசங்க இப்ப அந்த 2 சின்ன பசங்க நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டெய்சிக்கு சொல்றான், நல்லா ஜாக்கிரதையே கவனமா பாத்துங்க, எந்த ஒரு பாதிப்பு எல்லாம் பாத்துக்க, ஏன்னா இங்க டாக்டர்லாம் இல்ல அப்படின்னு பேசுறாரு. உங்களுக்கு நான் எப்படி தேங்க்யூ சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்ல, என்னது தேங்க்யூவா, இன்னும் ஒரு வருஷத்துக்கு நம்ம உயிரோடு இருக்க போறோம், இதுவே மிராக்கள் தான் நம்ம தப்பிச்சது, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தான் பாக்கணும், அதுக்கு ஏதாவது மிராக்கள் நடக்குதான்னு வேண்டிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அவனே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அப்ப அந்த டெய்சிக்கு அந்த நபர் அவனுடைய அந்த ஃபேமிலின்னு சொல்லிட்டு அந்த 5 பேருமே கையை கோத்துக்கிட்டு ஜாலியா அப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கிராவிட்டி மூலமா. இங்க ரெமினா மட்டும் ஒரு கவலையோட திரும்பி அந்த ஜன்னல் வழியா பாக்குறான். அவனுடைய அப்பாவுடைய நினைவும் யஸ்மியோடைய நினைவும் வரதையுமே பார்க்க முடியுது. ரொம்பவே கவலைப்படுறா, ஏன்னா அவங்க 2 பேர்த்தினாலதான் இப்ப இவங்க உயிரோட இருக்கா. கடைசியா அந்த டெய்சிக்கியுமே இவளை காப்பாத்திருக்கா. சோ அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப அந்த தூரத்துல இவங்களுடைய அந்த பாம் ஷெல்டர் அப்படியே போயிட்டு இருக்குது, தள்ளி அந்த ரெமினா பிளானட் இருக்கிறத அப்படியே காட்டுறாங்க. பக்கத்திலேயே அந்த சிலுகையுமே இருக்குது, அதுவும் எப்படியோ தப்பிச்சு விண்வெளியில அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருக்கிறதையுமே பார்க்க முடியுது. இதோட இந்த ஏல்ஸ்டார் ரெமினா அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான கதை முடிவு வருது. உண்மையுமே ஒரு டிசாஸ்டர் த்ரில்லர். பட் அதை வந்து இவர் இப்படி பிரசன்ட் பண்ணுவார்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஒரு ஆர்எஸ் ஸ்லேஷர்ல போகக்கூடிய கதை தான் அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள கதைக்குள்ள இருந்தது. அதையெல்லாம் தாண்டி இதுல அவருடைய கற்பனை திறன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது இந்த கதை மூலமா ஃபுல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு. உண்மையிலே பயங்கரமா இருந்தது. அந்த கிராவிட்டினால, அந்த காத்துனால மனிதர்கள் அப்படியே பறக்கிறது, அந்த பூமியவே ஈஸியா வந்து சுத்தி வர்றது, இப்படிங்கிற அந்த கற்பனை எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது, அமேசிங்கா இருந்தது பாக்குறப்ப. இதெல்லாம் ஒரு அனிமேஷன்லயே இல்லைன்னா ஒரு லைவ் ஆக்ஷன்ல சப்போஸ் பார்க்க முடிஞ்சா வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அது இருந்திருக்கும். ஓவராலா கதையுமே ஒரு தரமான ஒரு கதை, கண்டிப்பா நீங்க லைக் பண்ணி இருந்திருப்பீங்க. இது மாதிரியான ஜோன்ஜிட்டோடைய மற்ற கதைகளையுமே நம்ம வந்து வருங்காலத்துல பார்க்க தான் போறோம். இப்ப இந்த வீடியோ, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோலயோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.